ஆதியாகமம் 33:20 வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 33:20. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. ஆசாரிய உதடுகள் பரிசுத்தை காக்கும், நான் வாயில் வேதத்தை தேடுவார்கள் எழுதியிருக்கிறது. தீர்ப்பானது வெளியேறப்பட்டதை பிரித்து எடுத்தால் கத்தடி நாம போல் இருப்பாய். ஆண்டவரே, நான் சிறுகேன் தேவன் பெருகணும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை அடிமைகளை எங்களை தெரிந்து கொண்டீர். நான் சிறுகேன் தேவன் பெருகணும். அதை காக்கக்கூடிய கொலைக்கக்கூடிய நாய்களாக எங்களை மாற்றுக்கு இயேசு நாமத்தில் கேட்குறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வேதத்தில் பூர்வ பிதாக்கள் கட்டின பலிபீடம் என்ற தலைப்பில் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு அநேக பலிபீடத்தை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். யாக்கோபு கட்டின இரண்டாவது பலிபீடம். யாக்கோபு 2 இடத்தில் பலிபீடத்தை கட்டினான், 2 இடத்தில் பலி செலுத்தினான். அப்போ பலி செலுத்தும் இடமும் பலிபீடம் தான். இங்கே என்ன பார்க்குறோம் வாசிங்க. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு ஏல் எலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். அப்படின்னா ஏல் எல்ரோய் இஸ்ரேல் என்று பெயரிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்னா தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று அர்த்தம். தேவன், நம் தேவன், இஸ்ரவேலின் தேவன். அப்போது அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை கானான் தேசத்துக்கு ஆண்டு வழி நடத்தி கொண்டு வருகிறார். கானான் தேசம் இஸ்ரேல் என்று தேவன் என்னும் பேர் கொடுக்கப்படலை. ஆனால் தேசம் பேர் கொடுக்கறதுக்கு முன்பாகவே இங்கே பாருங்கள், ஏல் எல்லோயே இஸ்ரவேல். அப்படின்னா யாக்கோபு இஸ்ரவேலை மாறின பின்பு தான் இந்த பலிபீடத்தை கட்ட முடிந்தது. அதே போல் அவர்கள் அனுபவத்தினால் பலிபீடத்தை கட்டினார்கள். புதிய ஏற்பாடு காலத்தில் யார் பலிபீடம்? புதிய ஏற்பாடு காலத்தில் யார் பலிபீடம் சொல்லுங்கள்? நம்ம தான் பலிபீடம். யார் பலி? நம்ம தான் பலி. பலியும் நம்ம தான், பலிபீடமும் நம்ம தான். அதனால்தான் பக்தன் சங்கீதத்தில் ஒரு வசனம் வரும், சர்வாங்க தகன பலிகளோடு உடைய ஆலயத்தில் பிரவேசித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்தாங்க வாசிங்க. சர்வாங்க தகன பலி அப்படின்னா உள்ளங்கால் துவங்கி உச்சன் தலை வரைக்கும் நீ பலி செலுத்தணும். அதெல்லாம் சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி உமக்கு உகந்த வாசனை காணிக்கையாக ஏன் நம்ம இப்போ வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ சர்வாங்க தகன பலிகளோடு நீ தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னா நீ தேவனுக்கு கண்டிப்பாக ஒரு பலிபீடத்தை நீ கட்டணும். பலிபீடம் கட்டாத பட்சத்தில் நீ தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியாது. சங்கீதம் 66:13. சங்கீதம் 66:13. சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். பாருங்க, சர்வாங்க தகன பலிகளோடு உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். நீ பலி இல்லாமல் நீ தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அதே போல் பலிபீடம் இல்லாத பட்சத்தில் ஒரு பலி அங்கே காணப்படாது. பலி இல்லாத பட்சத்தில் கத்தடி அக்கினியும் அங்கே இறங்காது. இப்போ பலிபீடத்தை குறித்து தியானத்துக்கு வருகிறோம். ஏல் எல்லோவே இஸ்ரேல் அப்படின்னா தேவன் இஸ்ரவேலின் தேவன். யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்றி விட்டார். யாக்கோபு என்றால் என்ன? யப்தின். யார் யாக்கோபு சொல்லுங்கள்? யார் யாக்கோபு சொல்லுங்கள்? எதோ இருக்கார் பைபிளில், அவரில் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். யார் யாக்கோபு? நான் தான் யாக்கோபு. வாயத்துன்னு சொல்லுங்கள்லாம். யூடியூப்பில் பார்க்குறவங்களாம் சொல்லணும், யார்? நீ தான் பெரிய யாக்கோபு. இங்கேருந்து எந்த உலகத்துலேருந்து வேணாலும் நீ பார்க்கலாம். பெரிய யாக்கோபே நீ தான். ஒன்று தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேலை மாற்றும்படி தேவன் அழைக்கிறார். ஒரு பலிபீடத்தை கட்டும்படி தேவன் இந்த காலவேல என்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போது வெறும் கையாய் கடந்து போன 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி வந்தேன் என்று யாக்கோபு சொல்கிறான். வெறும் கோலும் கையுமாக கடந்து போனேன் 2 பரிவாரங்களோடு. வாசிங்க. அப்போது எல் எல்லோஹே தேவன் உன்னை ஆசீர்வதித்த பின்பு உன் ஆசீர்வாதத்தை சத்ரு திருடி கொள்ளாதபடி, பிசாசை தூஷித்து போடாதபடி, உன் கையின் பிரயாசத்தை அழித்து விடாதபடி உன் ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் யாக்கோபுக்கு எதிராக யார் வரா? ஈசாக்கு 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறான். உன் ஆசீர்வாதம் கையில் வந்துருச்சு, ஆனால் நீ தக்க வச்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு உனக்கு நல்லா தெரியணும். அதனால தான் இங்கே கோலும் கையுமாக நான் கடந்து போனேன் 2 பரிவாரங்களோடு தேவன் என்னை அழைத்து கொண்டு வந்தார் யாக்கோபு சொல்கிறான். வாசிங்க. ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். பாருங்க, நான் கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். அப்படின்னா 2 பரிவாரங்கள் என்ன? இப்போ நமக்கு எல்லாருமே நிறைய ஊழியக்காரங்க இப்போ யாரையும் பரியாசம் பண்ணலை. நிறைய ஊழியக்காரங்க தப்பாகவே பிரசங்கம் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல வல்லமையாக பாடுறவங்க கூட தப்பாக பிரசங்கம் பண்ணுவாங்க. அதனால் இப்போ நம்ம ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது. இப்போது ஜான் ஜெபராஜ் என்ன பண்ணார்? நல்லா பாடினார். கோலும் கையுமாக கடந்து போன 2 பரிவாரங்களோடு
நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இன்னொரு ஊழியக்காரர் அவரை பரியாசம் பண்ணுறாரு. 2 பரிவாரங்கள்லாம் என்ன தெரியுமா? 2 பரிவாரங்கள்லாம் என்ன? 2 பரிவாரங்கள்லாம் என்ன? 2 மனைவிகள், 2 பொண்டாட்டின்னு பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த பாட்டு நீங்கள் பாடலாமா, இந்த பாட்டு நீங்கள் பாடக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. அது வந்து ஃபஸ்ட்டு வளர்ச்சி இல்லாத ஊழியக்காரர்னு அர்த்தம். தப்பே பண்ணாலும் நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஊழியக்காரனோட நிர்வாணத்தை நீ வெளியிடக்கூடாது. சபிக்கப்பட்டவனா நீ மாறிடுவ. அதனால தான் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, ஊழியக்காரன் தப்பு பண்ணும்போது கண்ணு பார்க்காமலே பின்னாடி போய் தகப்பின் நிர்வாணத்தை என்ன பண்ணுறான், மூடினான். அதுதான் உண்மையான விசுவாசி, அதுதான் உண்மையான ஊழியக்காரங்க. இன்னொருத்தனை அவதூறாக நீ பேசக்கூடாது. நீ எடுத்து உரைக்கலாம், ஆழமான உபதேசங்களை கற்றுக் கொடுக்கலாம். என்ன கண்ணு பார்க்காம வாசிங்க இந்த வசனத்தை. நீ உன் ஊழியக்காரனோட அசிங்கத்தை நீ வெளியே படுத்திட்டீன்னா சபிக்கப்பட்டவனா நீ மாறிடுவ. எந்த ஊழியக்காரன் மற்றவனோட ஊழியக்காரனுடைய நிர்வாணத்தை நீ வெளியிடவே கூடாது. உன் பிள்ளை தப்பு பண்ணுது, உன் பிள்ளை கெட்டு போயிடுச்சு, நீ தூட்டி திருவியா? மறைக்க மாட்டோமா நம்ம? உன் பிள்ளை கெட்டு போச்சுன்னா. ஆனால் நீ ஊழியக்காரன் தப்பு பண்ணால் நீ ஏன் வெளியே பேசுகிற? வாசிங்க. ஆதியாகமும் 9:21 அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகி காம் தன் தகப்புடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்புடைய நிர்வாணத்தை மூடினார்கள். பின்னிட்டு அதான் பார்க்கவே இல்லை. ஒரு தகப்பன் ஊழியக்காரன், நீ அவனுடைய நிர்வாணத்தை நீ பார்க்கக்கூடாது. வாசிங்க. அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்புடைய நிர்வாணத்தை காணவில்லை. பாருங்க, நிர்வாணத்தை காணவில்லை. அப்புறம் கீழே வாசிங்க. வெளியே வந்தவர் என்ன பண்ணிடுவாரு? நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். ஊழியக்காரனுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியே கொண்டு வரும்போது தேவன் சொல்லுகிறாரு, நீ சபிக்கப்பட்டவனாக மாறிடுவே, அடிமையிலையும் அடிமையாக நீ மாறிடுவே. ஒரு நாளும் நீ ஜெபிக்கலாம். இப்போது அவர் என்ன பண்ணார், வெறும் கோலும் கையுமாக நான் கடந்து போனேன். 2 பரிவாரங்கள், 2 பரிவாரம்னா 2 மனைவி. அந்த பாட்டை பாடாத சபிக்கப்பட்டவன் ஆணையை புனியும் பிரசங்கிச்சிட்டாரு. சாலமன் என்ன பண்ணுறாரு, 2 பரிவாரங்களாம் என்னன்னே தெரில பாருங்க. அவன்லாம் எப்போ தான் ஊழியக்காரன் ஆனான்னு தெரில. சாலமனுக்கு உண்டாகியிருந்த கீர்த்தி சேபாவன் ராஜஸ்திரிக்கு கேள்விப்பட்ட போது அவன் என்ன பண்ணலாம், மிகுந்த பரிவாரங்களோடு சாலமனை சந்திக்க வந்தால். வாசிங்க. 1 ராஜாக்கள் 10 1 வசனம் பாருங்க. மிகுந்த பரிவாரங்களோடு. அப்போ தென் தேசத்து ராஜஸ்திரி அநேக மனைவிகளோடலாம் வந்தால் அதான் பரிவாரங்கள்லாம் அர்த்தம். வாசிங்க. 1 ராஜாக்கள் 10:1 கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும். இந்த பரிவாரத்தோடும், பரிவாரம்னா என்ன? 2 மனைவி கிடையாது. பரிவாரம்னா என்ன? பரிவாரம் அப்படின்னா மிகுந்த பொருட்கள். தமிழில், தூய தமிழில் பரினா என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? குதிரை. வெரி குட். பரினா குதிரை. மிகுந்த குதிரைகளோடு, சேனைகளோடு, மிகுந்த பொருட்களோடு ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போது வெறும் கோலும் கையுமாக கடந்து போன தேவன் மிகுந்த பரிவாரத்தோடு திரும்பி வர செய்தார். அநேக ஆசீர்வாதங்கள். ஆனால் பயம். என்ன பயம்? ஆசீர்வாதம் கைவிட்டு போயிடுவோமா? தேவன் கேட்ட பக்தி இல்லையே, தேவன் எதிர்பார்த்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே, நம்ம இதில் நிலை நிற்போமா? அநேகருடைய வாழ்க்கையில் பயம், தீரான பயம். அப்போ யாக்கோபு என்ன பண்ணுறான்? யாக்கோபு பின்பு தனித்து இருந்தான். வாசிங்க. தனித்து. நீ 2 ஜீவியம், 2 ஜீவியம் தான் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பலிபீடத்தை கற்றுக்கிறதுக்கு 2 முக்கியமான ஜீவியங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அபியாசப்படுத்தும் போது பேசுகிற என்னையும் கேட்குற ஒன்னையும் தேவன் பலிபீடத்தை கட்ட வைப்பார். வாசிங்க. ஆதியாகமம் 32:24-23 அவர்களை சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பாருங்க, யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான். எதை காண்பிக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்து இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் தனிமையாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுவார், என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். நான் தனித்திருக்கிறேன் என்று நினைக்கிறீங்க. ஆனால் பிதா என்னோடு கூட என்ன பண்ணுறான்? எப்பவும் இருக்கிறார். தனியே விட்டுவிடும் காலம் வந்துடும். எல்லாமே ஓடி போயிடுவீங்க. ஆனால் ஒரு நாள் நான் தனிமையாக இருக்கிறது அல்ல. வாசிங்க. யோவான் 16:32 சொல்லுவாங்க, என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனாலும் நான்
தனித்திரேன். வாசிங்க. பிதா என்னோடு இருக்கிறார். யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அப்போ தேவன் சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், அவர் என்னை தனியே என்ன பண்றது, இருக்க விடவில்லை, விட்டு விடுகிறதே இல்லை. வாசிங்க. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். தனியே இருக்க விடவில்லை. தனிமை என்றால் என்ன? தனித்து ஜீவம் பண்ணலாம். தனித்து யாக்கோபு எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி தனித்து இருந்தான். லேயாள், ராகேல் தன் பிள்ளைகள், தனக்கு உண்டானவைகள், உடைமைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி தனித்து ஜீவம் வாசமாக இருந்தான். யாரோடது? தேவனோட. தனிமை அப்படின்னா கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், அங்கே சில பேர் சொல்லுவாங்க, எங்களை கொஞ்சம் தனிமையாக இருக்கிற விடுங்க, எங்களை கொஞ்சம் தனிமையாக. கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க, எல்லாரும் போனீங்களா? இல்லை, நாங்கள் தனியாக போயிட்டு வந்தோன்னுவாங்க. விளங்குதா? புருஷன் மனைவி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தனிமையாக. அதுவும் தனிமை தான். அப்போ எதை காண்பிக்கிறது? தனிமைன்னா நீ யாரோட கூட இருக்க, நீ உன் தேவனோடு கூட இருக்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கொள்ளணும். நீ தேவனோட கூட இருக்கிறத நீ கற்றுக்கொள்ளணும். தனிமையாக இருக்கிறன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் தனித்து இருக்க வேண்டும். மரியாள் யார்? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். நல்ல பங்கு என்பது எது? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது, தனித்து காத்திருப்பது. வாசிங்க. லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலங்களை நீ பிரயோஜனப்படுத்து. நாட்கள் பொல்லாதவைகள். ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் தரித்து இருக்கணும், தரித்து காணப்படணும். நீ தேவனுடைய சமூகத்திலேயே இருக்கணும், அவருடைய காலடியிலே காத்திருக்கணும். ஏன்? அதனால தான் தேவன் சொல்றார் பாருங்க. வாசிங்க. எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்கிறார். அதை காண்பிக்கிறது நாட்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாமே பூரணமாக நீங்கள் பிரிக்கலாம். எல்லாமே விசுவாசத்தை 7 பிரிக்கலாம், பரிசுத்தத்தை 7 பிரிக்கலாம், ஜெயத்தை 7 பிரிக்கலாம், பாவத்தை 7 பிரிக்கலாம், காலங்களை 7 பிரிக்கலாம். யாராவது கற்றுக்கொண்டவங்க சொல்லுங்கள். போன பிரசங்கத்திலே சொல்லி கொடுத்தோம். காலத்தை எப்படி 7 பிரிப்பீங்க? எப்படி 7 பிரிப்பீங்க? யாராவது நினைப்புக்கு இருந்தால் சொல்லுங்கள். காலங்கள் எப்படி 7? ஃபஸ்ட்டு என்ன? நொடி. 2வது நிமிடம். 3வது நாழிகை. நாழிகைனா 1 hour. 4வது ஒரு நாள். அப்புறம் ஒரு வாரம். 6வது ஒரு மாதம். 7வது ஒரு வருஷம். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போல. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் உன் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தணும். தேவனுடைய சமூகத்தில் நீ விழுந்து நீ காத்திருக்கணும். யாக்கோபு அப்படின்னா பேசுகிற நானும் அது கேட்குற நீங்களும் யாக்கோபு அப்படின்னு தேவன் சொன்னார்னா நீ என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறத நீ கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீ இந்த பலிபீடத்தை கட்ட முடியும். இல்லைனா இந்த பலிபீடத்தை கட்ட முடியாது. இப்போ தேவன் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படின்னா என்ன? நீ தேவனோடு காத்திருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய சமூகம் உன்னோட வரும். நீ தேவனோடு காத்திருக்காத பட்சத்தில் தேவனுடைய சமூகம் ஒரு நாளும் வராது. எல்லாரும் சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா? வாகனத்தில் எழுதி போட்டிருப்பாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதெல்லாம் பரியாசம். தேவனுடைய சமூகம் இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? தேவனுடைய மகிமை இருக்கும். தேவனுடைய மகிமை இருந்துச்சுன்னா அங்கே பின்னால் என்ன இருக்கும்? தேவனுடைய மகிமை இருந்துச்சுன்னா அங்கே பின்னால் காவல் இருக்கும். அதுதான் தேவனுடைய சமூகம், என் சமூகம். நீ கர்த்தருடைய கரத்து சமூகத்தில் காத்தில்லாத பட்சத்தில் தேவனுடைய மகிமையே இருக்காது, தேவனுடைய காவலும் இருக்காது. வாசிங்க. யாத்ராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ வாகனத்தில் எழுதி போட்டால் அது பலிக்குமா? ஒரு நாளும் பலிக்காது. தேவன் பரியாசம் பண்ண விட்டார். அதனால தான் தேவன் சொல்கிறார், இந்த காலவேளையில் யாக்கோபா இருக்கிற என்னையும் உன்னையும் தேவன் இந்த காலவேளையில் அழிக்கிறார். எல்ஓஏ இஸ்ரேல் என்ற இடத்தில் நீ பலிபீடத்தை கட்டும்படி தேவன் இந்த காலவேளையில் பேசுகிற என்னையும் கேட்குறவனையும் அழைக்கிறார். வாசிங்க. இப்போ வேதம் சொல்கிற, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னா தேவன் சொல்கிறார், உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல். கர்த்தருடைய சமூகம் என்ன கற்றுக் கொடுத்த? தேவனுடைய சமூகம் இருந்தால் அங்கே ஒரு மகிமை இருக்கும். தேவனுடைய மகிமை இருந்தால் பின்னால் காவல் இருக்கும். அங்கே ஒரு இளைப்பாறுதல் ஒரு பெரிய வசனம். வாசிங்க திருப்பி. யாத்ராகமம் 33:14 இளைப்பாறுதல். அதனால தான் தேவன் என்ன சொல்கிறாரு? நம்முடைய தேவனுக்கு என்ன பேர்? ஆறுதலின்
தேவன் நீ எதற்காக நீ காத்திருக்கிற இந்த காலவேளையில் ஒரு இலைப்பாறுதல் இல்லையே. எத்தனையோ வருஷம் நீ ரட்சிக்கப்பட்டு உன் குடும்பத்தில் ஒரு இலைப்பாறுதல் இல்லை, உன் வேலை ஸ்தலத்தில் ஒரு இலைப்பாறுதல் இல்லை, உன் கையின் பிரயாசத்தில் ஒரு இலைப்பாறுதல் இல்லை, வியாதியாக கிடக்கிற ஒரு இலைப்பாறுதல் இல்லை. இப்படியே வாழ்க்கை கடந்து போகுது. வறுமையில் இருக்கும், கடன் பிரச்சனை மேலே பிரச்சனை, ஒரு இலைப்பாறுதல் இல்லை, நிம்மதி இல்லை. வாழ்க்கை இப்படி தானே. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், வாசிங்க யாத்ராகம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவேன், சகல விதமான ஆறுதலும் தேவன். ஏன் அப்படி சொல்கிறார்? 2 கொரிந்தியர் வாசிங்க 1ஆம் அதிகாரத்தில் சகல விதமான ஆறுதலும் தேவன், ஆறுதலும் தேவன். தேவன் உன்னை ஆறுதல் படுத்த வந்திருக்கிறார். நீ 2 கொரிந்தியர் 1:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி நமக்கு ஆறுதல் வரும்? பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் வரும்? தேற்றரவாளன். அதனால தான் ஆண்டு கற்றுக் கொடுக்குறார். வாசிங்க, யார் அந்த தேற்றரவாளன்? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவினா என்ன? நீ அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். நிறைய நாமினல் கிறிஸ்டின்ஸ் பாருங்க, பரிசுத்த ஆவி இருக்குன்னு வாங்க, பாஷையில் நிரம்பு, அபிஷேகம் இருக்கா? அபிஷேகம் இருக்கா? நிரம்ப மாட்டாங்க. வாசிங்க யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். யார் அந்த தேற்றரவாளன்? 14:26 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியாகிய. இப்போ 15:26. தேற்றரவாளன்னா யாரு? பரிசுத்த ஆவி. ஃபர்ஸ்ட் அதை புரியணும். பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது. சத்திய ஆவியான தேற்றரவாளன் யாரு? பரிசுத்த ஆவியை குறித்து தேவன் இடைப்படுகிறார், பேசுகிறார். எப்படி? அதனால தான் தேவன் அங்கே பவுல் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியார் தங்களுக்கு தந்தரில் வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை என்ன பண்ணார்கள்னா பேசினார்கள். அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது வெவ்வேறு பாஷை நீ பேசணும். அதான் தேவன் இடைப்படுகிறார். வாசிங்க அப்போஸ்தலர் 2:3. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். தந்தரில் வரத்தின்படி நாமினல் கிறிஸ்டின் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அபிஷேகத்தில் நிரம்ப மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட இப்போ பெந்தகோஸ்தல் விசுவாசி என்ன சொல்கிறான்? அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறான். அபிஷேகத்தில் நிரம்பினா அப்போ தான் தெரியும் எத்தனை பாஷை வருது. வாயில் லதரல மனக்கார பசுபி உக்கார சுத்தி ஊரில் நியம சித்தன பசல பரல துருபி ஊராங்க மங்க ராணி சங்கல சித்தன மனாக்கர துருபி. நீ பாஷை பேச சித்தரனா ஃபிஷலினா உக்கசனமனா. நீ இப்போ பாஷை மாறினே இருக்கணும். பாஷை மாறுதா? ஒரு விசுவாசியை கூட்டு மைக்கு பிடிச்சி நிரம்புனா எத்தனை பாஷை பேசுகிறான்? வளர்ந்த ஊழியக்காரங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? அவன் என்ன பாஷையில் நிரம்புறான், அவனுடைய வளர்ச்சி எப்படி, தேவனுடைய அவனுடைய ஐக்கியம் எப்படி, அப்படின்னு நாங்கள் ஈஸியாக சுலபமாக கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எத்தனை பாஷை பேசுகிறாங்க? மைக்கை கொடுத்த நிரம்புனா தெரிஞ்சிடும். எண்ணி 2 பாஷை 3 பாஷை 4 பாஷை, இந்த பாஷையை தவிர தெரியாது. ஒரு தகப்பன் என்ன பண்ணார்? தான் பிள்ளையை கஷ்டப்பட்டு கோஆப்ரேஷன் ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லி 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே ஒரு நல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் வண்டி ஓட்டி வேர்வை சிந்தி ஃபீஸை கட்டி எப்படியாவது படிக்க வைக்கலாம். நம்ம பெற்றோர்கள் அப்படி தானே நினைப்போம். நம்ம தான் ஒழுங்காக இங்கிலீஷ் பேசலை, நம்ம பிள்ளையாவது ஒழுங்காக இங்கிலீஷ் பேசலான்னு. இவன் தமிழே ஒழுங்காக பாஸ் ஆக மாட்டான், இவன் என்ன இங்கிலீஷ் பாஸ் ஆகிறது, இப்படி போய் சேர்த்து விட்ருவாங்க. அப்புறம் என்னாச்சு, அங்கே வாத்தியார் கூப்பிட்டாரு, அப்பா கூப்பிட்டு வந்தோன்னே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணார். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணார்? உன் பையன் இங்கிலீஷில் ஒழுங்காக மார்க் எடுக்கல, இங்கிலீஷ் படிக்க மாட்டேங்கிறான். இல்லையே, கிடையாது. அது எப்படி? இல்லையோ, உண்மையாக படிக்க மாட்டேங்கிறான், நல்ல மார்க் எடுக்கிறேன். நானே காதால் கேட்டிருக்கேனே, என் பையன் இங்கிலீஷ் படித்து நானே மனப்பாடம் பண்ணியிருக்கேனே எத்தனையோ முறை. இங்கிலீஷ் படித்து தகப்பனே மனப்பாடம் பண்ணிட்டுறான். அப்படி என்னையா இங்கிலீஷ் படித்தான்னு வாத்தியார் கேட்க, இவர் சொல்கிறார், என் பையன் நல்லா இங்கிலீஷ் பேசுவான். ABCDEFGH 26 லெட்டரை படித்து அப்பா மனப்பாடம் பண்ணி வாத்தியாருக்கு ஒப்பிச்சிட்டாரு. விளங்குதா? இப்போது நீ நவமான பாஷை பேசுறீன்னா என்ன மாதிரி பாஷை நீ பேசுவ? ரபி 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 துபி தாப்பா ரபி 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 ஒரு 4 பாஷை வச்சு குண்டி சட்டியில் என்ன சொல்லுவாங்களாம்? என்ன சொல்கிறாங்க?
இந்த மாதிரி எப்படி உன் வண்டி ஓடும்? உன் 4 பாஷை வச்சு உன் வண்டி ஓடுமா? யோசிப்பார். நீ என்ன நிலைமையில் இருக்க நீ? தேவனோட தனிப்பட்ட உறவு என்ன? தேவனோட தனிப்பட்ட உறவு என்ன? அதனால தான் பவுல் சொல்கிறார் பாருங்க, 19:6 வாசிங்க. அப்போஸ்தலர் 19:6. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நீ ஜெபிக்கும் போது வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் தாமே உன்னோடு கூட என்ன பண்ணுறோன்னா விண்ணப்பம் செய்கிறார். ஏன்? சில வேலையில் ஜெபிக்கும் போது நல்லா கற்றுக்கொள்ளுங்க. பயங்கரமான பாரம் எல்லாருடைய வாழ்க்கையில் வரும், அழுத்தம், நல்லா அழுத்தம் பயங்கரமாக. அப்போது வேதத்தை வாசிக்க முடியாது. அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? யாருக்காவது இருக்கா? பாரம் பயங்கரமாக அழுத்தம். ஒரு நாளைக்கு தாழ்மையாக சொல்கிறேன், 3 மணி நேரம் ஜெபிக்கிற நானே சில வேலையில் வேதத்தை படிக்க முடியாது. பாரம் அழுத்திடும், பிச்சிடும் சில வேலையில். அப்போ நீ என்ன? அதான் தேவன் சொல்லுகிறார், வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் தாமே என்ன பண்ணுறாரா? வேண்டுதல் விண்ணப்பம் செய்கிறார். எப்படி? பரிசுத்த ஆவியில் நீ ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியில் வாசிங்க. அப்போ தான் நீ தனித்து வாசமாக இருக்கணும். தனித்து வாசம் பண்ணுகிறது தான் என்ன? தேவனோடு உன்னோட ஒரு நெருங்கிய உறவு. தனித்து அந்நிய பாஷையில் நீ பாட்டு கண்ணை மூடி கொஞ்சம் இருந்தால், ஆண்டவரே என் குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், அக்கிரமங்கள். பக்தன் என்ன சொல்கிறான்? எவர்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய அக்கிரமத்தை தேவன் என்னாது இருக்கிறாரோ அவன் தான் பாக்கியவான். மலை பிரசங்கத்தை படிச்சுதான் நீ பாக்கியவானா? என்கிட்ட அறிவிலியான்னு கேட்க மாட்டாரா? மலை பிரசங்கம் நீ படிச்சு தான் நான் கேட்கணுமா? எனக்கு தெரியாத நான் கேட்க மாட்டாரு. வாசிங்க. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். ஏன்? உபத்திரம், வியாகுலம், பாடு, நிந்த, சிச்சை இவெல்லாம் வரும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். அதனால தான் தெய்வன் சொல்லுகிறார், வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக தேவன் வேண்டுதல் செய்கிறார். எப்படி பாக்கியவான்? நீ எப்படி பாக்கியவானா நீ ஃபர்ஸ்ட் மாற முடியும்? வாசிங்க. சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாருங்க. அப்புறம் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். பாக்கியவான். நீ மலை பிரசங்கத்தை படிக்கிறதும், நீ மலை பிரசங்கத்தை வீட்டில் ஒட்டி வைக்கிறதும் நீ பாக்கியவான் அதல்ல. ஆண்டு என்ன அழகாக கற்றுக் கொடுக்குற பாருங்க. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய குற்றங்கள் மூடப்பட்டதோ, மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போது நீ பலி செலுத்துகிற மேன்மை என்ன? யாருக்கா தெரியுமா? சொல்லுங்கள். பலியினுடைய மேன்மை என்ன? எதற்காக ஒரு மனுஷன் பலி செலுத்தணும்? சொல்லுங்கள். யாரை சொல்லுங்கள். கண்டிப்பாக இது நீங்கள் யாரை சொன்னீங்கன்னா கிஃப்ட்டு இது யார் நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா இது இந்த கிஃப்ட்டு. பலியோடைய மேன்மை என்ன? ஏன் பலி செலுத்தணும்? சொல்லுங்கள். ஏன்? பாவ மன்னிப்பு. அப்புறம் அது ரைட்டு, கரெக்டு தான். பாவம் மன்னிக்கப்படுறது தான் பலி செலுத்துகிறோம். ஏன்? அதோட மேன்மை என்ன? ஏன்? சொல்லுங்கள். தேவனோட ஒப்புரவாகுறது. அப்புறம் சொல்லுங்கள். வேறு? நன்றி செலுத்துவது. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். தேவன் பிரியப்படுகிறார். பலியோட மேன்மை என்ன? பலினா என்ன? பலியோட மேன்மையே ஜீவன் கொடுக்கறது தான். விளங்குதா? ஏன் பலி செலுத்துகிறோம்? இயேசு ஏன் நமக்காக பலியானார்? நமக்காக ஜீவன் கொடுத்தார். நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி. பலியோட மேன்மை என்ன? அதனால தான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நல்லா கற்றுக்கொள்ளணும். பலியோட மேன்மை என்ன? பலியோட மேன்மையே ஜீவன் பெறுறது தான். அதனால தான் பலி. நீ பலி செலுத்தாத பட்சத்தில் எப்படி ஜீவன் வரும்? அதனால தான் பக்தன் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு, வாசிங்க, பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பலியோட மேன்மையே அதுதான். ஆதாம் ஏவார்கள் என் மீறினபடியால் அடிக்கப்பட்ட ஆட்டு யாரு? இயேசுவை காண்பிக்கிறது. இந்த என்னங்க ஏதேன் தோட்டத்தில் பலியோட மேன்மை என்ன? ஜீவன் கொடுப்பதற்காக இயேசு உனக்காக எனக்காக பலியானாரே. இந்த காலை வேளையில் ஒரு பலிபீடத்தை கட்டும்படி தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். யாக்கோபு தனித்து இருந்தான். தனித்து. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. என்ன அருமையான வசனம் பாருங்க. இந்த பலிபீடத்தை நீ எப்படி கட்ட முடியும்? தனித்து இருக்கிறதுனா என்ன? வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நீ வேண்டுதல் செய்யும்போது தேவனோட ஒரு தனிப்பட்ட உறவு நீ பலப்பட்டு உன்னை நீ வாசிங்க. ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி. பாருங்க, பின்பு தனித்து இருந்தான். அதான் வேதம் சொல்லுது, இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் வாசிங்க, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும். என்ன பண்ணுமா? தைரியமாய் கிருபாசந்தனருக்கு
வரணும், சேரும். தைரியமாக நீ வரணும். ஏற்ற சமயத்தில் இறக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் யாக்கோபு தனித்திருக்கிறான். ஏன்? ஏராளமான ஆசீர்வாதங்கள் வெறும் கோலும் கையுமா கடந்து போனால் மிகுந்த பரிவாரங்களும் திரும்பி வரும்போது ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம்லாம் போயிருமா? பயம், வியாகுலம், இத்தனை மனைவிகள், பிள்ளைகள், ஏராளமான ஆடு மாடுகள் பாருங்க. ஆனால் ஏற்ற தைரியமாக வரா பாருங்க. நான் யாக்கோபு தான், நான் எத்தன் தான், நான் திருடன் தான், நான் மாறல, என் ஜீவியம் மாறல, ரட்சிக்கப்பட்டேன், தேவனுக்காக பிரியமாக ஊழியம் செய்கிறேன், வாஸ்தவம் தான், ஆனால் இன்னும் என் ஜீவியம் மாறல. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்கும். அவன் அதுதான் நீ அப்படி மாற ஒப்புறியா? ஏற்ற சமயத்தில் இறக்கத்தை பெற வா, வந்துரு வந்துரு. தேவன் அழைக்கிறார். ஒரு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் இருக்குது, போராட காலம் இருக்குது. என்ன போராட? தைரியமாக நீ போராடணும். வாசிங்க இதை. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயசை கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். நீ தைரியமா வரணும். தைரியமா பலிபடுதல ஆண்டுகிட்ட, ஐயோ எனக்கு அந்த பரிசுத்தம் இல்லையே, செத்தாலும் உனக்கு பரிசுத்தம் வராது. ஐயோ ஆண்டவரே தேவனுக்கு பிரியமா இல்லையே, நீ பிரியமாவே வாழ மாட்டே, கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யலே, அதெல்லாம் ஆண்டு பார்க்கல. ஆண்டு என்ன சொன்னார்? குட்டி எத்தனை அடி சொல்லுங்க? தாய் 8 அடி பாஞ்சா, குட்டி 16 அடி. உங்கள் அப்பனே ஐயக்கியம், அப்போ நீ எவ்வளோ பெரிய ஐயக்கியனாக இருப்பேன்? ஆண்டு சொல்ல மாட்டேதா? உங்கள் அம்மா எவ்வளோ திமிர்வாதம் பிடிச்சப்ப, நீ எவ்வளோ திமிர் பிடிச்சவளாக இருப்ப? அதெல்லாம் ஆண்டுக்கு நீ அப்படிலாம் ஆண்டலாம். அதான் சொல்லுவது. நீ வா, தைரியமாக வா. காலையில் நீ யாரையும் பார்க்காத, தேவனை பார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார். வாசிங்க. யோபு 7:1. மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம், போராட குறிக்கப்பட்ட காலம். நீ போராடணும். யாக்கோபு தனித்து போராடுனது போல. வாசிங்க. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. அப்போ போராட குறிக்கப்பட்ட காலம் என்ன? புருஷன் கிட்ட இலைப்பாறுதில்லை, மனைவியோட இலைப்பாறுதில்லை, பிள்ளைகளோட ஒரு இலைப்பாறுதில்லை, ஊழியத்தில் ஒரு இலைப்பாறுதில்லை, உன் கையும் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உன் வறுமை நீங்கள, வியாதி போகவே இல்லை. இதெல்லாம் என்ன? அதனால தான் தேவன் சொல்றார், குறிக்கப்பட்ட போராடுகிறதுக்கு ஒரு காலம். என்ன காலம்? தேவன் எதற்காக? நீ தனித்திருக்கும்படி. மரியாள் தன்னை விட்டு எடுப்பாடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். என்ன? தனித்து இருக்கும்படி. நீ தனித்து இருக்கணும். தனித்து ஒரு அதனால தான் நான் சொன்னேன், ஒரு 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம், ஒரு 3 மணி நேரம் தேவனோடு நான் தனித்து இருக்கிறேன் சொல்கிறேங்க. கை தூக்குங்க. நான் இதை இன்னைக்கு காலையில் இன்னைக்கு ஒரு நாள் நான் தேவனோடு 3 மணி நேரம் தனித்து இருக்கேன் அப்படி சொல்கிறேங்க. கை தூக்குங்க. ஆண்டவர் பார்க்குறார் பாருங்க. இப்போ ஆண்டு துக்கப்பட மாட்டாரா? 3 மணி நேரம் கூட ஆண்டு அதான் சொல்கிறாரு. ஆண்டு சொல்கிறாரு, கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. ஏன்? முழுவதும் தேவன் காத்திருக்கிறார். ஏன்? அவருக்கு தெரியுது பயங்கரமான வியாகுலம் வருது. அவர்னாலே முழுவதும் 40 நாள் உபவாசம் தேவன் பண்ணார். புசிக்கல, குடிக்கல. அப்படிப்பட்ட அவருக்கு தேவன் அவர் என்ன பண்ணாராம்? 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா கேட்டார். ஏண்டா கூடையே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் சோறும் கைமாவே இருக்கீங்க, நீங்கள் எனக்கு வியாகுலம் ஆயிடுச்சு, என்னோட 1 மணி நேரம் விழுத்துருக்குன்னு நான் இருக்கேன். அப்புறம் பாருங்கள், வியாகுலமாக பேசுகிறேன் பாருங்கள். வாசிங்க. மத்தேயு 26:40. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? 1 மணி நேரம் மாதிரி விழித்திருக்கக்கூடாதா? 1 மணி நேரம். நான் என்ன சொல்கிறேன்? 3 மணி நேரமாவது நீ இருக்கணுன்றேன். ஆண்டே கெஞ்சிட்டார், முடியல, அது தெரியும். இவங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் 1 மணி நேரம். நீ 1 மணி நேரம் விழுத்திருக்கிறியா? 1 மணி நேரம் நீ பாட்டு பாடுன 4 பாட்டு, வாசித்தேன் 4 அதிகாரம், ஜெபிச்சேன், அது கணக்கு கிடையாது. நீ கண்ணை மூடினா 1 மணி நேரம், கண்ணை மூடினா. அதனால தான் தேவன் சொல்கிறார், உமது கிருபை காலைதோறும் புதியவை. உமது கிருபை கிருபை எப்போங்க வரும்? கிருபை எப்போ வரும்? என்ன டேனி பிரதர் டயர்டாக இருக்கார் போலுக்கு. கிருபை காலைதோறும் புதியவை. காலைதோறும் கிருபை புதுசு காலைதோறும். நீ காத்திருக்கிறியா? யாக்கோபு தனித்து காத்திருந்தான். விடிய ஒரு போராடி மேற்கொண்டவன், மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டவன் தான் இஸ்ரவேல். அப்படிப்பட்டவன் தான் இந்த பலிபீடத்தை கட்ட முடியும். எல்லாரும் இந்த பலிபீடத்தை கட்ட முடியுமா? வாசங்க. புலம்பல் 3. கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அவை காலைதோறும் புதியவைகள், உம்முடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. பக்தன் சொல்கிறான், நான் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலேயே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். நீ எப்போ ஜெபிக்கிற சொல்லுங்கள்? நம்ம எப்போ எழும்புறோம்? காலையில் 4 மணிக்கு எழும்புறோமா? 5 மணிக்கு எழும்புறோமா? பக்தன் சொல்லுகிறானே, 59 சங்கீதம் வாசிங்க, அதில் வரும் பாருங்க.
தேவன் ஆண்டு அழகாக சொல்கிறாரு, காலையிலேயே மகிழ்ச்சியோடு உமது கிருபையை நான் பாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ 4 மணிக்கு எழுந்தால் கிருபை, நல்லா கற்றுக்கொள்ளுங்க. 5 மணிக்கு எழுந்தா என்ன இறக்கம், 6 மணிக்கு எழுந்தால் தயவு, அப்புறம் நல்லா தான் போச்சு, எல்லாம் விட்டுருவார். நான் 7 மணிக்கு ஜெபிக்கிறேன், ஜெபி என்ன உன் வீட்டை நடக்கிறதுக்கு ஒரு வீடு, நீ ஜெபிக்கிறனால ஒரு என்ன ஆண்டு கொடுப்பாரு சொல்லுங்கள், உன் தேவையை சந்திப்பார். பூமிக்குரிய காரியங்களை எதுவும் ஒன்றை வச்சு ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது ஆண்டவர், அப்படியே விட்டு விடுவார். ஆனால் அதான் தேவன் சொல்கிறார். வாசிங்க, பக்தன் என்ன அழகாக சொல்கிறாங்க. சங்கீதம் 59:16. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். ஆமென். காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு அடைக்கலாம். இப்போ நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். நான் இப்போ வேலை செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன். ஒரு சைட்டு போரூர் எங்கே குளத்தூர், அவன் ஒரு லாயர், தெரியாமல் நான் சைட்டை சைன் பண்ணிட்டேன். சைட்டை சைன் பண்ணி அவன் என்ன பண்ணான், அவன் புத்தியை காமிச்சிட்டான். எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, நாய் விஷம் போட்டால் என்ன பண்ணணுமா, குலைச்சி தாண்டா ஆகணுன்னுவாங்க. அவன் எனக்கு தெரியாது, எல்லா நாயும் கடிக்குமா அப்படின்னு போயிட்டேன். அவன் புத்தி காமிச்சிட்டான். லாயர் என்ன பண்ணான், சண்டை போட்டு நைட்டெல்லாம் சண்டை போடுவான், கெட்ட வார்த்தையில் திட்டுவான், காலையில் ஃபோன் பண்ணி சார் சாரி அப்படின்வான். இதே தான் எனக்கு எவ்வளோ நான் அப்புறம் பொறுமையாக இருந்து ஃபவுண்டேஷன் போட்டு மேலே பிளந்திமி போட்டு சம்பு போட்டு காலத்தெல்லாம் எழுப்பி சண்டையாகி நின்றுச்சு, சைட்டு கேஸ் ஆயிடுச்சு. நான் அப்போ 54 லட்சம் மாட்டிக்கிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பாருங்கள், 54 லட்சம் காசு மாட்டிக்கிச்சு. இப்போது கேஸு 3 வருஷமாக போகுது. என் தம்பிலாம் போய் எல்லாம் என்ன பண்ணார், எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சவர், என் தம்பி ஃப்ரெண்டு ஷவான், இவங்கெல்லாம் போய் வந்தாலும் சொன்னான்னா 33 லட்சம் தரேன்னு. சரி, போய் நெருங்கி வரும்போது என்ன சொல்லுவான், 14 லட்சம் தரேன்னுவான். உட்காரும் போது என்ன சொல்லுவார், 8 லட்சம் தரணுவான். இவனை என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு சொல்லுங்கள், அசல் வந்தால் அது போதும்ல. இப்போது வழக்காயிருச்சு. முந்தா நாள் என் மனைவிக்கிட்ட சொன்னேன், முந்தா நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 4 மணிக்கு நான் எழுந்து ஜெபிக்கும் போது வியாகலமாக ஜெபிக்கிறேன். நான் கேஸுக்காக. ஆண்டு சொல்கிறாரு, ஒரே ஒரு தரிசனம் தான் போட்டது. தரிசனம் பிரச்சித்திரமாக 4.200 AM காமிச்சார். அப்படின்னா என்ன தரிசனத்தில் எனக்கு ஆண்டர் அப்படியே காமிக்கிறார். 4.00 AM அப்படி தான் டைம் தானே. என்ன பேயை பார்த்த மாதிரி பார்த்தா என்ன பண்ணேன், இது கூடவா தெரியாது. 4.00ன்னா என்ன ஏஎம்னு வர சொல்லிட்டேன். ஆனால் பிரத்யட்சமாக என்ன சொல்கிறாரு, 4 மணிக்கு எழுந்து ஜெபின்றார். இந்த காரியத்துக்காக நீ ஒன்றுமே பண்ணவல, 4 மணிக்கு எழுந்து ஜெபி. அதான் சொல்கிறாரு, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் நமக்கு, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தரால் தான் வரும். கிழக்குலையோ மேற்குலையோ வந்து உனக்கு யுத்தம் வராது, தேவனிடத்தில் தான் உனக்கு யுத்தம் வரும். பிரச்சத்திரமாக தேவன் சொன்னார் 4 மணிக்கு எழுந்து ஜெபின்னு, அவ்வளோதான் சொன்னார். அடுத்த நாளே 5 மணிக்கு தான் எழுந்துனேன். சோத்திரம். என்னம்மா சொன்ன அடுத்த நாளைக்கு 5 மணிக்கு தான். எப்படி பிசாசு பாருங்கள், நம்மளே பிரச்சனை போட்டு தெளிடுவோம். ஏன்னா அன்றைக்கி நான் 2 மணிக்கு தான் தூங்கினேன், 2-2:30 மணிக்கு தான் தூங்கினேன். அதனால் தேவன் பார்க்குறார், நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளணும். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, காலை தோறும் உம்முடைய கிருபை புதியவைகள். ஒரு மனுஷன் தனித்து ஜீவிக்கும்படி தேவன் அழைக்கிறார். தனித்து யாக்கோபு தனித்து இருந்தான். என்ன எல்லாமே அக்கறைப்படுத்தி தான். தனித்து நீ வாசம் பண்ணும்படி, தனிமையாக தேவனோட உறவை பலப்படுத்தும்படி நீ தனிமையாக நீ என்ன பண்ணணும், இருக்கணும். நான் காலையில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, சில பிள்ளைங்க வாகனத்தில் படிச்சுட்டு போவோம், பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் பஸ்ஸில் படிச்சுட்டு போவோம், காரில் படிச்சுட்டு போவோம், அப்பா பைக் விட்டுவார், பின்னாடியே படிச்சுட்டு போவோம், எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவன் ஜென்மத்துக்கு ஃபஸ்ட்டே வர மாட்டான். பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம். படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க மாட்டானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுறது, பஸ்ஸில் படிக்கிறதும் பைக்கில் படிக்கிறதும், அப்புறம் என்ன பண்ணுறது, இதில் காரில் படிக்கிறதும், இவனை வச்சு என்ன பண்ணுறது? சில பேரை கேட்டால் சொல்லுவாங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நான் யாரையும் பரியாசம் பண்ணல, நீங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளணும். தேவன் என்னோடு உன்னோட தான் இருக்கார். பேர் யார்? நான் இல்லை, நான் சொன்னேன். ஆனால் தான் ஆண்டு சொல்லிட்டாரு, கிருபியும் வரங்களும் மாறாதவைகள். ஆனால் நீ ஜெபிக்காத ஊழியக்காரன், நீ ஜெபிக்காத ஊழியக்காரன்னு சொல்லிடுவார் ஆண்டவர். தேவன் என்னோடு இருக்கார். சமையல் பண்ணும்போது இருக்கிறாரு, நான் பேட்மிண்டன் ஷட்டில் ஆடும்போது இருக்கிறாரு, நான் ஜாகிங் பண்ணும்போது அந்நிய பாஷையில் போய் இருக்கிறாரு. அதெல்லாம் ஆண்டு சொல்லலை. நீ என்ன ஒரு நாள் ஃபஸ்ட்டு வர மாட்டேன். நீ என்ன பண்ண, ஒரு நாள் ஃபஸ்ட்டு நீ தனியாக உட்காரணும். காலை தோறும் இந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 59. மகிழ்ச்சியோடு கிருபியை என்ன பண்ணுறான், பாடுறான். எப்போ பாடுறான்? நீ மதியானமா, சாயங்காலமா, ராத்திரியா,
அதிகாலை வாசிங்க. சங்கீதம் 59:16. ஆ, நானும் உம்முடைய வல்லமை பாடி காலையிலே உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். காலையிலே மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானி. எனக்கு நெருக்கம் வியாபாரத்தில் நெருக்கணும். ஒருத்தன் எனக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் தரணும், 53 லட்சம் எனக்கு நெருக்கம் ஆயிடுச்சா. இப்போ தெய்வன் என்ன கற்றுக் கொடுக்குறாரு? காலையில் நீ எழும்பு, 4 மணிக்கு எழும்பு. உங்களுக்கெல்லாம் நெருக்கம் இருக்கா? எனக்கு தெரியல. நீங்களாம் உட்காந்துருக்கிறத பார்த்தா கஷ்டமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. பார்க்கலாம் சந்தோஷமாக இருக்குது. எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. தேவையெல்லாம் ஆண்டு சந்திச்சிட்டாரு. நிறைவாக இருக்குது பாஸ்டர், வீட்டுக்கு வந்து பாருங்கள். அப்படி நான் தரஞ்சேன்னா அப்படி தக்காளியெல்லாம் கொட்டிடும், வெங்காயம்லாம் கொட்டிடும், அரிசியெல்லாம் அப்படியே ரெண்டு ஆண்டாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். ஐயோ, நானே என்ன சொல்லுவாங்களே, வெந்த புண்ணில் என்ன பண்ணுற? வெந்த புண்ணில் என்ன அதையும் நான் தான் சொல்லணுமா? வெந்த புண்ணில் அப்புறம் எண்ணெயை ஊற்றாதுன்னுவாங்க. எல்லாம் தெரியாதா உங்களுக்கு? என்ன இல்லை, ஒன்றுமே தெரியாது. எல்லாம் குழந்தைங்கெல்லாம் வாசிங்க. அப்போ தேவன் இடைப்படுகிறார். ஆண்டு கற்றுக் கொடுக்குறார். காலை தோறும் நீ தனித்து வாசமாக இருக்கும்படி தேவன் உன்னையனையும் அழைக்கிறார். அப்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து, தேவனுக்காக நீ காத்துரு. யாக்கோபு போல எல்லோயி அப்படின்னு இந்த பலிபீடத்தை நீ கட்டணும்னா நீ காத்திருக்கணும். அதான் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து சொல்லுங்க, ஓடினாலும் களைப்படையாது, நடந்தாலும் சோர்வு அடைய மாட்டாங்க. வாசிங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். தேவன் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவர்களை உலக தோற்றம் முதற்கொண்டு என்னெல்லாம் செவிகள் கேட்டதில்லை, உணரலை, கண்கள் அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தருக்காக நீ காத்திருக்கும் போது எப்படி நீ காத்திருக்கணும்? நிறைய பேர் பாருங்கள், நம்ம சவுத் கொரியாவில் பெரிய பாஸ்டர்கார், அவர் பேர் என்னங்க? டேவிட் பால் யங்கிச்சோ தானே? டேவிட் பால் யங்கிச்சோ ஒரு வாட்டி என்ன பண்ணார் கவனிங்க, இதெல்லாம் உண்மையான சாட்சி. வயசாயிடுச்சு, அவரோட பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க, அவரை டெஸ்ட் பண்ண கொண்டு போகிறாங்க. டாக்டர் டெஸ்ட் பண்ணால் தீராத வியாதி, உடம்புல பயங்கரமான வியாதி, என்னென்னமோ வியாதிலாம் இருக்குது. எப்படி இந்த மனுஷன் இவரோட உயிரோடு இருக்கிறாரே தெரியல. இன்னும் இப்போ இந்த அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ டேவிட் பால் யங்கிச்சோ என்ன சொன்னார்? இல்லை ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, எனக்கு 10 நாள் டைம் கொடுங்க, நான் 10 நாள் கழித்து வரேன், நான் வந்த பிறகு அப்புறம் நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம். அவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாராம். இப்போ டேவிட் பால் யங்கிச்சோ சவுத் கொரியாவுக்கு யாராவது போயிருக்கீங்களா? நாங்கள் போகணுன்னு பிரயாசப்படுறது ஜெபிக்கிறேன். அதேமாதிரி நீங்களும் பிரயாசப்படுறது, தேவன் கொண்டு போகிறார். அங்கே ப்ரேயர் மவுண்டன் இருக்குது. ப்ரேயர் மவுண்டன் சின்ன குகையாக இருக்கும். அதே மாதிரி அவர் ஊழியக்காரருக்கு ஒரு சின்ன குகை இருக்குது. ஜனங்க வந்து ஊழியக்காரரே கிடையாது, எந்த ஊழியக்காரர் கிடையாது. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நீயே வந்து பாட்டு ஜெபிக்கணும். சபை திறந்துருக்கும், நீயே முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். அதனால் இந்த சபை திறந்துருக்கா உங்களுக்காக? உன் வீட்டில் ஜெபிக்க முடியாது, கர்த்தருடைய ஆலயம் திறந்துருக்கும், நீங்கள் வந்து முழங்கால் போட்டு ஜெப, இதான் மாலை. ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, தேவனை தீயும் தண்ணீரும் நம்ம கடந்து வந்தோம். தேவன் நம்மளை என்ன பண்ணுவாங்க? செழுமையான மேடு எது? உன் வீடா? உன் வேலை ஸ்தலமா? உன் அத்தை வீடா? இல்லை உன் மாமா வீடா? எது? சபை. நீங்கள் வரணும். இதுதான் செழுமையான. இப்போ ப்ரேயர் மவுண்டனில் அவர் என்ன பண்ணார்? அவருக்குன்னு ஒரு குகை இருக்குது. அவர் பாட்டு 10 நாள் நீ ஒரு டெஸ்ட் பண்ணுற. காலையில் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? காலையில் எழுதி கொடுத்துட்டோம், 7 மணிக்கு வா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க? ஃபாஸ்டிங். சாப்பிடாம ரத்தத்தை எடுப்போம். நீங்களாம் எடுத்துகிட்டே கிடையாதா? எல்லாம் நல்லவங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம்? 9 மணிக்கு வாங்குவோம், சாப்பிட்ட பிறகு ரத்தத்தை எடுப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? திருப்பி வா, ரத்தம் பத்தலை, இன்னும் ரத்தத்தை எடுப்போம். அட்டப்பாங்களா, ரத்தம் எடுத்து எத்தனை வாட்டி தான் குத்துருது ஆண்டவர். எனக்கு ரத்தம் எடுத்தாலே கேராயிரும். நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே என் மனைவியை தான் பார்ப்பேன். எங்கேயாவது வா, பக்கத்தில் நில்லு. ரத்தம் எடுத்தாலே கேராயிரும். நமக்கே ரத்தம் கம்மி உடம்புல. இது எவ்வளோ ரத்தம் தான் எடுக்கிறது? ஒரு என்ன பண்ணுவோம்? அப்புறம் திருப்பி 4 மணி கழிச்சு இன்னும் டெஸ்ட் எடுக்கணும். ட்ரெட்மில்லில் ஓடணும், எக்கோன்றோம். அப்புறம் என்ன சொல்கிறோம்? என்னென்னமோ சொல்கிறோம். இசிஜின்றான், இதுன்றான். அப்புறம் போயிட்டு வர சொல்கிறான். திருப்பி சாயங்காலம் ஒரு டெஸ்ட்றான். அட்ட பாவீங்களா, வீட்டுக்கே அனுப்ப மாட்டானுங்க. ராத்திரி வரைக்கும் புழிஞ்சி அனுப்புகிறானுங்க. நீ என்ன பண்ணுற? நீ ஒரு நாளெல்லாம் காத்திருக்கலாம்ல. நீ வியாதின்னு சொல்கிற, நீ ஒரு நாள் காத்திருக்கிறியா? ஒரு நாள் காலையிலேருந்து நீ காத்திருக்கிறியா? நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன பாருங்கள், எல்லாம் என்ன பாருங்கள்? சோத்திரம் கிடக்கும். சோத்திரம், இந்த மாத்திரை ஆண்டவரே சுகம் கொடுக்கணும். சோத்திரம் 4 மாத்திரை, சரி நீ 3 மாத்திரை போடலாம். சோத்திரம் அந்த வியாதி நல்ல தீராத வியாதி. எப்படி? மாத்திரையே நம்பி நீ ஜீவிக்கிறனால உனக்கு தெய்வீக சுகம் வரலை. 10 நாள் கழித்து போனார் பால் யங்கிச்சோ. திருப்பி போனார். அவர் மறுபடியும் பரிசோதித்தார்கள். பரிசோதித்த பின்பு டாக்டருக்கு என்ன வந்துச்சு ரிசல்ட்டு? எல்லாம் நார்மல்.
டாக்டருக்கு ஒன்றுமே புரியலையாம். பழைய டெஸ்ட் ரிப்போர்ட்டு தப்பா, புதிய டெஸ்ட் ரிப்போர்ட்டு தப்பா. அவர்கிட்ட கேட்டாங்களாம், என்ன பண்ணீங்கன்னு. நான் பெரிய டாக்டரை பார்த்துட்டு வந்திருந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொன்னார்? பால் யோங்கிச்சோ இருக்கலே பெரிய சர்ச்சு, 5 லட்சமோ 10 லட்சம் ஜனம் வராங்க. உலகத்திலே பெரிய சர்ச் அதுதான். அத்தனை ஜனம் வராங்க. அப்போ எப்படி இருப்பார் பாருங்க. நான் பெரிய டாக்டரை பார்த்து வந்தேன்னாலும், நீ எங்கே பெரிய டாக்டரை பார்க்குற? நீ எங்களையே பார்க்க மாட்டேங்கிற, நீ எங்கே பெரிய டாக்டரை பார்ப்ப? இப்போ தேவன் இடைப்படுகிறார். நீ கற்றுக்கொள்ளுங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீ நல்ல பிரயாசப்பட்டு நீ கற்றுக்கொள்ளணும். ஒரே கிளாஸு, ஒரே சப்ஜெக்ட், ஒரே மணி நேரம். ஒரு பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வருது, ஒரு பிள்ளை கடைசி ரேங்க் வருது. எப்படி அது? சொல்லுங்கள். ஒரே வாத்தியார், ஒரே புஸ்தகம், ஒரே வேதம் தான். ஏன்? நீ எப்படி உன் லைஃப் ஆப்ளிகேஷன், எப்படி உன் வாழ்க்கையில் நீ அபேசப்படுத்துறியோ அப்படியே உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். நீ தேவனை நீ மகிமைப்படுத்தினா, காலையில் மகிமைப்படுத்தினவன தேவன் ஒரு நாளும் கனப்படுத்தாமல் விடுகிறதே அல்ல. தேவனை நீ அதிகாலையில் எழுப்பி மகிமைப்படுத்த கற்றுக்கொள். தேவன் இடைப்படுகிறார். அப்போது தேவன் சொல்கிறார். அதே போல் யாக்கோபு தனித்து என்ன பண்ணனா இருந்தான். இப்போ தேவன் அப்போ இன்மைக்கும் மறுமைக்கும், வாசிங்க, இன்மைக்கும் தேவ பக்திக்கும் உரியவைகளை தேவன் தந்தருளி. அப்படின்னா என்ன? இன்மைக்கும் தேவ பக்தி, இப்பெல்லாம் தேவ பக்தியாக பார்த்தோம்ல. இன்மைக்கும் தேவன் தந்தருளி. வாசிங்க. இன்மைக்கும் தேவ பக்திக்குரியவைகளை தந்தருளி. ஜீவனுக்கும். கரெக்டு தான், எல்லாம் ஒன்று தான். 2 பேதுரு. நான் அப்பப்போ கொஞ்சம் அப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி பண்ணுவேன், நீங்களே கற்றுக்கணும். 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, ஜீவனுக்குன்னா இம்மைக்கு, ஜீவனுக்குன்னா நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். யாக்கோபு தனித்திருந்தான். ஏன் தனித்திருந்தான்? அவனு ஜீவனுக்கு உண்டானவைகள் என்ன? மனைவி, பிள்ளை, கரவலாடு, குட்டி எல்லாமே வருது, சின்ன குட்டிகள் எல்லாம். இந்த ஆசீர்வாதம் கைவிட்டு போயிருமா? அப்போது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் அவன் தனித்திருந்தான். ஜீவனுக்கும் தேவன் சொல்கிற யாக்கோபு தனித்திருந்தான். வேதத்தில் சொல்கிற ஒரு வசனம், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. வாசிங்க. அப்போது நீ தனிமையாக இருக்கிறதே தேவன் விரும்புகிறதே இல்லை. முதல்ல நீயும் தேவனும் ஐக்கியமாக இருக்கணும். தேவனும் நீயும் ஐக்கியமாக காத்திருக்கணும். ஃபஸ்ட்டில் ஜெபத்துலேயும் உபவாசத்துலேயும் தேவனோடு உபவாசம் என்பது என்ன? நீ உபவாசிக்கும் போது தேவன் உன் பட்சத்தில் திரும்புகிற ஒரு வலிமையான சக்தி. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நீ உபவாசம் போடும்போது நீ பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன் பக்கமாக திரும்புவார். உபவாசத்துக்கு அந்த மாதிரி வல்லமை உண்டு. நல்லா நீ கற்றுக்கொள்ளணும். 4 மணிக்கு நீ எழுப்பி ஜெபிக்கும் போது அதோட வல்லமை ஜாஸ்தி 4 மணிக்கு ஜெபிக்கும் போது. அதனால தான் தேவன் சொல்கிறாருங்க. வாசிங்க. ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு என்ன பண்ணுவாராம்? தேவன் உண்டாக்குவார். ஏற்ற துணை. அதனால தான் எபேசியர் வாசிங்க. இது நிமிஷம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவிடன் இசைந்து என்ன பண்ணுவானா? ஒருவரும் ஒரே மாம்சம். புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சம். புருஷனுக்கு பிடிக்காதது மனைவி செய்யக்கூடாது, மனைவிக்கு பிடிக்காது புருஷன் செய்யவே கூடாது. அதே போல் ஊழியக்காரருக்கு என்ன? தேவனுக்கு பிடிக்காது நாங்கள் செய்யவே கூடாது, எங்களுக்கு பிடிக்காது நீ செய்யக்கூடாது. நாங்கள் என்ன தனிமையாக சொல்கிறோம்? உபதேசத்துக்கு விரோதமாக நீ எதுவுமே நீ செய்யக்கூடாது. நீ கற்றுக்கொள்ளணும். வாசிங்க. இதில் இருக்க படிக்கட்டுமா? ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். பாருங்க, இசைந்து ஒரே மாம்சம். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, புருஷனும் மனைவியும். தேவன் பாருங்க, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. தனிமை. யாக்கோபு தனித்திருந்தான். அதனால தான் தேவன் மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான் என்று சொல்கிறார். மனைவி, ஐயோ கல்யாணம் கட்டுனங்க வாழ்க்கையே கெட்டு போச்சுன்றான். அவனுக்கு தான் அறிவு இருக்கா? எவனுக்காக? நீ தனிமையாக இருந்தாடா கெட்டு போவேன்றார் ஆண்டவர். தனிமையாக இருந்தால் தான் நீ கெட்டு போயிடுவ. நீ தனிமையாக இருக்காத, அறிவு இல்லையே. 2 கல்யாணம் பாருங்க, சாரி, ஒரு கல்யாணம் கட்டி 4 பிள்ளைங்களை பெற்று, நான் யாக்கோபு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன். 4 பிள்ளைங்களை பெற்று அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்கிறான். இவங்கெல்லாம் அறிவுன்றதே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருங்களுக்கு. புருஷனை விட்டுடுறாங்க, மனைவியை விட்டுடுறாங்க, அறிவே கிடையாது. வாசிங்க. நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். நன்மை ஒரு நன்மை. உன் மனைவினா ஒரு நன்மைன்னு ஒரு அர்த்தம். நீ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால தான் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. உன் மனைவி புத்தியே இல்லாதெல்லாம் இருக்கா? நீ ஜெபி, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது.
அது உன் தலையெழுத்து, மாறவே முடியாது. வேத வசனம் இப்படி சொல்லுது, ஆண்டவர் என் மனைவிக்கு புத்தியே இல்லை, நீ ஜெபி, நீ தான் ஜெபிக்கணும். புத்தியில் மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. எல்லாம் பெண்கள்லாம் பார்க்குறாங்க, நீ கீழே இறங்கிவா, அவனை வச்சுக்கிறேன், 4 டயரில் 3 டயர் பங்க்சர் பார்த்துக்கோ. வாசிங்க நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரருளும் ஈவு. வீடும் ஆஸ்தியும் எல்லாம் இருக்கலாம், 100 கோடிக்கு சொத்து இருக்கலாம், நல்ல மனைவியோ தேவன் அருளும் ஈவு. நான் சாட்சி சொல்லலாம், என் மனைவி தேவன் அருளும் ஈவு, நல்ல மனைவி. 10 சண்டையில் 9 சண்டை நான் தான் போடுவேன். சோத்திரம். பந்தி வந்துச்சா, மனுஷரு சோத்திரம். அப்படியே இல்லைன்னா ஆண்டுட்டு அடி வாங்கணும். மனுஷன் அடி வாங்கினா பரவாயில்ல, ஆண்டுட்டு அடி வாங்கினா முதுகெல்லாம் பஞ்சர் ஆயிரும். அதெல்லாம் என்ன பண்ணுறது? 10 சண்டையில் இப்போ நம்ம ரொம்ப பரிசுத்தமாக பேசியிருக்கூடாதுல்ல. நம்ம என்னடா எப்போ பார்த்தாலும் எப்படியே இருக்கான், அப்போ நம்ம ஜீவித்தையும் அப்பப்போ கொஞ்சம் சொல்லணும். ஏன் ரொம்ப பரிசுத்த மாதிரி காமிச்சு தான் நமக்கு டேஞ்சர் ஆயிரும். 10 சண்டையில் 9 சண்டை நான் தான். என்ன சொல்கிறீங்க? பார்த்தாலே தெரியுதுன்னு இருக்கீங்களா? யாருக்கும் பந்தியே கிடையாது. நான் மட்டும் இந்த சபையில் ஃபாஸ்ட்டாக இருந்தேன்னா சொன்னவங்களாம் பந்தியே கிடையாது. சோத்திரம். இப்போ ஆண்டு சொல்கிறாரு, வாசிங்க, மனைவி கண்டறிகிற நன்மை கண்டறிகிறான், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவி, புத்தியாக இருக்கணும், நல்ல பெண்ணுன்னா புத்தியாக இருக்கணும். புருஷனுக்கு அதனால சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, புருஷனுக்கு கீழ்ப்படி. அதில் வசனம் வரும் பாருங்க, பயபக்தியாக இரு, அப்படி தானே வரும். வாசிங்க எபேசியர் 5 கடைசி வசனத்தை படிங்க. புருஷர்களே மனைவிக்கு அன்பு செலுத்து. மனைவி நீங்கள் எப்படி இருங்க? பயபக்தி. தேவனை போல உன் புருஷனை கனப்படுது. நீங்கள் சொல்லலாம், ஐயா என் புருஷனை சும்மாவே என் தலைமையில் ஏறி போகிறாரு, அந்த மாதிரிலாம் கனப்பண்ணா வீட்டுக்கு வெளியே தூக்கி வச்சுருவார். வாசிங்க எபேசியர் 5:33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். என்ன பயபக்தி? தேவனை போல நீ கனப்பண்ணு, பயபக்தின்னு சொல்கிறாரு இல்லை? கற்றுக்கொள். அதே போல் புருஷமார்களும் மனைவி கிட்ட நல்லா அன்பு செலுத்தணும். நல்ல இயேசு எப்படி உன் மேலே அன்பாக இருக்கார்ல, எவ்வளோ அட்டகாசம் நம்ம பண்ணுறோம். தேவன் அன்பாக இருக்கார்ல, தேவன் யாரையும் விட்டு விடுக்கிறதே இல்லைல்ல. தேவன் அப்போ அப்படியே பார்க்குறது, ஏற்ற சமயத்தில் ஏற்ற காலத்தில் உனக்கு அந்த தண்டனைலாம் வரும், அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. எவர்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய அக்கிரமத்தை தேவன் என்ன நினையாமல் இருக்கிறோம் அவன் தான். எல்லாம் கவனிங்க, எல்லாரும் ஒரு 10 சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். தேவன் இடைப்படுகிறார், அப்போ தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நீ என்ன பண்ணுவ? இந்த வாழ்வு அனுபவி. சூழ்நிலையில் நீ படுகிற பிரயாசம் அதுதான் உன் பங்கு. அதான் பங்கு. காத்திரு, தனித்திரு. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. இப்போ யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதத்தை எல்லாம் ஏசா என்ன பண்ணுறான்? 400 பேரோடு வரான். அந்த பையன் ஆசீர்வாதம் கைவிட்டு போயிருமா? அவனுக்கு தெரியுது, எனக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்தார். கோலும் கையுமாக கடந்து போனேன், மிகுந்த 2 பரிவாரத்தை திரும்பி நான் வரேன். ஏன்? காத்திருக்கிறான். அப்போ என்ன, உன் மனைவி ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் கற்றுக்கொள்ளணும். உன் மனைவி தேவன் உனக்கு கொடுத்த நிறைவான ஆசீர்வாதம். உன் பங்கே அதுதான். நிறைய மடையன்களுக்கு அது புரியல. வாசிங்க பிரசங்கி 9:9. சூரியனை கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்கள் எல்லாம் நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனை கீழே படுகிற பிரயாசத்தின் பங்கு இதுவே. அதான் பங்கு. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதே போல ஜீவனுக்கு ஏதுவான பங்கு என்ன? உன் மனைவி தான் உன் பங்கு. அதே போல நல்ல புருஷன் உன் பங்கு. அப்படி எழுதலை, என்ன பண்ணுறது? நானே சொல்கிறேன், நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். ஏன்னா அப்படின்னா இப்படி எடுத்துக்கணும்னா அப்படி விளங்குன்னு நினைக்கிறேன். அப்போ தேவன் சொல்லுகிறார் பாருங்கள், நல்ல மனைவி தேவன் உனக்கு கொடுக்கும் நல்ல பங்கு. புருஷன்மார்கள் கற்றுக்கொள்ளணும். இங்கே நிறைய மனைவி தான் இருக்கீங்க, புருஷன்மார்களே இல்லை. கொஞ்சம் புருஷன்மார்கள். நல்ல மனைவி சொல்லுங்கள், வாயை திறந்து. நல்ல மனைவி தேவன் கொடுக்கும் பங்கு. சூரியனு கீழே படுகிற பிரயாசம் இதுவே. அப்படின்னா உங்கள் மனைவி என்ன? நல்ல பங்கு. நீ அதை புரியணும். அப்போ ஆண்டு சொல்லுகிறாரு, அதனால்தான் முப்பரி நூல் 6 2 பேரோட பிரயாசத்தில் நீ என்ன பண்ணலாம்? அதில் மிகுந்த பலன் விருத்தி, அதில் வருமானம் உண்டுன்னு சொல்கிறாரு பாருங்க. வாசிங்க பிரசங்கி 4:9. ஒண்டியாயிருப்பதிலும் 2 கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். நீ கூடியிருப்பது நலம். யாரோடு கூடியிருப்பது? நீ உன் மனைவி புருஷனோடு கூடியிருப்பது, தனித்திருப்பது. காலையிலேருந்து நீ வேலை செய்யலாம், புருஷன் மனைவியோடு நீ கண்டிப்பாக 1 மணி நேரம் தனிமையாக இருக்கணும்.
தனிமையாக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். என் புருஷனோட 1 மணி நேரம், என் மனைவியோட 1 மணி நேரம். அதனால தான் தேவன் சொல்கிறார், ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்குனால பலன் உண்டாயிருக்கும். கீழே மேலேயா வசனம் பாருங்க, அதில் வரும் பாருங்க, 2 பேர் வரும் பாருங்க, சூடு உண்டாயிருக்கும். 11 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவன் யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் அறாது. முப்பரி நூல் யாருக்கா தெரியுமா? ஆழமான உபதேசம் சொல்லுங்க. முப்பரி நூல்லாம் எது சொல்லுங்க? முப்பரி நூல் எதை காண்பிக்கிறது? கேட்கல, சொல்லுங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், காட். கரெக்டு. முப்பரி நூல் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், காட். உன் தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திரியேக தேவன். உபதேசம், இந்த உபதேசம் ஃபுல் காஸ்பிள். இதுதான் முப்பரி நூல். இந்த ஃபுல் காஸ்பிள் உபதேசத்துக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி உபதேசத்தில் இந்த முப்பரி நூல் கட்டப்பட்டது யார்? புருஷன், மனைவி, உன் தேவன். இவைகளுக்கு நடுவில் எதுவும் வரக்கூடாது. இதான் முப்பரி நூல் ஆறாது. ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா நூல் தானாக ஆர்ந்துடும். புருஷனும் மனைவியும் ஒன்றா இருந்தால் தான். அதனால தான் தன் குடும்பத்தை நடத்த அறியாதவன் கர்த்தருடைய சபையை எப்படி விசாரிக்க முடியும்? உன் குடும்பத்தை நடத்துறதுக்கே உனக்கு அறிவு இல்லை, நீ தேவனுடைய சபையை நீ எப்படி விசாரிக்க முடியும்? விசாரிக்க முடியாது. அந்த ஊழியம் விருத்தியும் ஆகாது. வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:5 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? பாருங்க, சொந்த குடும்பத்தை. அதனால எப்பவுமே நாங்கள் இதுக்கு எங்களுக்குன்னு இல்லை, நாங்கள் ஒரு இடத்துல கற்றுக்கொண்டபடி என்ன இப்போ எல்லா பைபிள் காலேஜில் என்ன கற்றுக் கொடுப்பாங்க தெரியுமா? முதல்ல நீயும் யார் சொல்லுங்கள்? உன் தேவனும். 2வது நீயும் உன் புருஷனும் உன் மனைவியும், இல்லை உன் குடும்பம். 3வது தான் ஊழியம். நீ ஊழியத்தை நீ முன்னாலேயும் பின்னாலேயும் போடவே கூடாது. நல்லா இருக்குதா? நீயும் உன் தேவனும், 2வது உன் குடும்பம், 3வது தான் ஊழியம். அதனால தான் தேவன் சொல்கிறார், தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிக்க முடியும்? நீ விசாரிக்கலாமா? விசாரிக்கவே கூடாது. அவனை புல்பிட்டிலேயே ஏற்றக்கூடாது, பாடம் மைக்கு கொடுக்கவே கூடாது, சண்டே ஸ்கூல் நடத்தவே கூடாது. விளங்குதா? அதனால தான் தேவன் சொல்கிறார் இந்த கால வேளையில் முப்பரி நூல் அறவே அறாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? எல்ஓவே இஸ்ரேல் அப்படின்னா என் தேவன் என்ன சொன்னேன் நான்? எல்ஓவே இஸ்ரேலுக்கு இஸ்ரவேலின் தேவன். கரெக்டு, இஸ்ரவேலின் தேவன். அதே போல் நம்ம எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் பாருங்கள், சொல்லுங்கள். மைக்கிளின் தேவன். எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் தேவன், உங்கள் பேர் சொல்லி சொல்லுங்கள். எல்லாம் நல்லா சத்தமாக சொல்லுங்கள், காது கேட்கட்டும். நல்லா சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள், மைக்கிள் சொல்லுங்கள். சொல்லுங்கள் தேவன். அப்போ எல்லாம் கைவி சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லுங்கள். தேவன். அப்போ என்னுடைய மைக்கிளின் தேவன், இசைவாணியின் தேவன், பிளஸியின் தேவன், ராஜேஷ் பாஸ்டரின் தேவன், எல்லாம் டேனி பிரதரின் தேவன். இந்த சிஸ்டர் பேர் என்ன? ரெபேக்காவின் தேவன். உங்கள் பேர் என்ன? பிரியா, உங்கள் தேவன். அந்த மாதிரி எல்லா பேர். உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர் தான் ரேச்சலா? 2 ரேச்சல். காலையில் ஒரு ரேச்சல் பார்த்தோம், இங்கே ஒரு ரேச்சலின் தேவன். தேவன் இடைப்படுகிறார். நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். இந்த காலையில் தேவன் இடைப்படுகிறார். எல்ஓஏன்னா இஸ்ரவேலின் தேவன், உன்னுடைய தேவன். அப்போது தனித்து நீ வாசம் பண்ணும்போது உன் ஜீவியம் மாறுது. என்ன? உள்ளங்கால் துவங்கி உச்சந்தலை வரைக்கும் உன் ஜீவியம் மாறணும். எத்தன் தான். ஆனால் ஜீவியம் மாறின பட்சத்தில் அவன் தான் தேவன். அவனை பார்த்து இஸ்ரவேல் என்று தேவன் அழைக்கிறார். இஸ்ரவேல் ஃபஸ்ட்டு. அது ஒரு பாயிண்ட். 2வது ஆண்டு என்ன? இந்த பலிபீட கட்டுறதுக்கு முக்கிய காரணம், 2வது காரணம் என்ன? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியாமல் இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி நீ உன் சத்துருவோடு சமாதானமாக இருக்கணும். அப்போ தான் நீ இந்த பலிபீடத்தை கட்ட முடியும். நீ கட்ட முடியும், இல்லைன்னா கட்ட முடியாது. வாசிங்க, நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நீ அப்படியே உன் வாழ்க்கையில் நீ அபியாசப்படுத்து. இந்த பலிபீடத்தை நீ கட்டுவ. ஒரு பலி இருக்கும், தேவனுடைய அக்னி அந்த பலி மேல் இறங்கும். நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். இப்போ ஒருவனுடைய வழி தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அப்படின்னா என்ன? நான் பிரியமாக இருக்கேன், எனக்கே ஏராளமான சத்துருக்கள் இருக்காங்க. நீ தேவனுக்கு நீ பிரியமாக நடக்கும்போது தேவன் ஒரு ஒப்புரவாதல் ஏற்படுத்துவார். ஏசாவும் யாக்கோபும் பாருங்கள், ஒரு ஒப்புரவாதலுக்கு வராங்க இல்லை? அவன் தழுவுறான். என்ன பண்ணுறான்? என்ன சொல்கிறான்? யாக்கோபு சொல்கிறான் ஏசாவை பார்த்து. ஏசா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? யாக்கோபை பார்த்து, இதெல்லாம் எதுக்கு எனக்கு? அவன் என்ன சொல்கிறான்? உன்னை கண்டு
செய்தது தேவனை முகத்தை பார்த்து. முகத்தை பார்த்தது போல. எத்தனையோ வருஷம் கழிச்சு தன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்க்குறான். உன்னை பார்ப்பது எப்படி இருக்கு? தேவனுடைய முகத்தை பார்ப்பது போல இருக்குன்னு சொல்லி, அதனால தான் அத்தனை சொல்கிறான். அத்தனை பலி. யாக்கோபு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு பொருத்தனை பண்ணான். என்ன பண்ணான்? கல்லுக்கு அபிஷேகம் பண்ண படத்தில் ஒரு பொருத்தனை பண்ணான். என்ன பண்ணான் சொல்லுங்க? நீ என்னோடு உயிரோடு திருப்பி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? தசம்பாகம் செலுத்து. வாசிங்க. இப்போ அவன் பொறுத்து நிறைவேறிச்சா இல்லையா? எத்தனை ஆடு மாடு கொடுத்தான் தெரியுமா? எத்தனையோ ஊழியக்காரர் தப்பாக பிரசங்கம் பண்ணுறாங்க. அவனுக்கெல்லாம் 1000 பேர் உட்காந்துருக்கான். நமக்கு தான் யூடியூப்பில் பார்த்தா 300 பேர் மேலே பார்க்க முடிக்கிறோம். வாசிங்க. மாரடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். அது மட்டும் படிக்கணுமா? ஆமாம், படிங்க. 20:19 அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. லூசு வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடனே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ணாகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். என்ன பேர்? எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன். யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். எத்தனை வருஷம்? 7 வருஷம். இன்னொரு பெண்ணுக்காக 7 வருஷம். மாமனாருக்காக இன்னொரு 7 வருஷம். இல்லை அத்தனை 14. மாமனாருக்காக எத்தனை வருஷம்? 6 வருஷம். மொத்தம் 20 வருஷம் ஒரு பெண்ணுக்காக. இப்போது பொருத்தனை என்ன? தசம பாகம் 20 வருஷம். இப்போது உன் முகத்தை பார்க்க நான் சொல்கிறேன் பாருங்க. யாக்கோபு என்ன சொல்கிறேன் பாருங்க. உன் முகத்தை பார்ப்பது தேவனை பார்த்தது போல. எல்லாத்தையும் கொடுத்துட்டானா? எல்லா ஆடு மாடும் கொடுத்துட்டானா? பொருத்தனை நிறைவேறிச்சா இல்லையா? இந்த இடத்துக்கு என்னை உயிரோடு கொண்டு வந்தீனா. யாக்கோபு தசம பாகமே செலுத்தலை அப்படின்னு போதிக்கிறவங்களாம் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இல்லைலாம் பாருங்க, நீங்கள் நல்லா கேளுங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் ஊழியக்காரலாம் இருக்காங்க. வாசிங்க. ஆதியாகமம் 33:8 அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். என்ன எவ்வளோ மந்தை விவரத்து மேலே இருக்கா பாருங்க, இல்லை கீழே இருக்கா? வாசிங்க. மந்தையின் விவரம் எத்தனையோ ஆடு எத்தனையோ கீழே வருது. கீழே வாசிங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதிகளை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. நான் உன் முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை போல இருக்கிறது. அது மட்டும் கீழே படிக்கட்டுமா? அது மட்டும் கீழே படிங்க. அப்போ என்னெல்லாம் வெகுமதி, எத்தனை ஆடு எத்தனை மாடு எல்லாம் மந்தையாக பிரிப்பான் பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனையோ ஆடு எத்தனையோ மாடு. அப்புறம் என்ன? லேயாலோட பிள்ளைகள். 32ஆம் அதிகாரம். லேயாலோட பிள்ளைங்க. அப்புறம் ராகேலோட பிள்ளைங்க. அப்புறம் யோசேப்பு. கடைசியில் எவ்வளோ தந்திரம் பாருங்க. இஸ்ரேல் பேர் மாத்திரம் தந்திரம் போல. ராயலோட பிள்ளைங்க. யோசேப்பு அவ்வளோ பிரியல, கடைசியில் வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் இவரை வெட்டிட்டா என்ன பண்ணலாம்? அடுத்தது யாரை வெட்டலாம்? மந்தை போச்சுன்னா அடுத்தது லேயால். இவர் போச்சுன்னா மந்த போச்சுன்னா லேயால் பிள்ளைங்க. அப்புறம் ராயலோட பிள்ளைங்க கடைசி. நம்மளுக்கு வந்து தந்திரபதி இன்னும் போவே இல்லை. ஆதியாகமம் 32:13 அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவியானவையில்லை தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாட்டு கடா. 200 வெள்ளாடு. ஒரு வெள்ளாடு நீ வாங்க முடியுமா? அப்போ ஒரு வெள்ளாடு எத்தனை ஆயிரம் தெரியுமா? அப்போ ஒரு ஆடு வாங்குவியா? காசு இருக்க போய் வாங்கி பாருங்க. 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 200 செம்மறியாடு 20 ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும். ஒட்டகம் என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அவ்வளோ ஆஸ்தி இருக்கா? நீ அவ்வளோ பணக்காரன் தான் இது படிக்கிறதுக்கு. வாசிங்க. அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும். ஒரு மாடு என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு? 10 வாசிங்க. காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும். கோவேரி கழுதை. யாரு கோவேரி கழுதை வச்சிருப்பா? ராஜாக்களுடைய பிள்ளைகளும் ஏறி போகிற வாகனம் கோவேரி கழுதை. வாசிங்க. 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தை தனித்தனியாக ஒப்புவித்து நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இவைகளை காணிக்கையாக கொடுத்தான். யாருக்கு? உன் முகத்தை பார்க்கும்போது தேவனுடைய முகத்தை பார்த்தது போல கொடுத்தானா இல்லையா? உயிரோடு கொண்டு வந்தா. பொறுத்தனை நிறைவேறிச்சா? நிறைய பேருக்கு தெரியல பாருங்க, தெரியாம. இப்போ தேவன் இடைப்படுகிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? இப்போ நீங்கள் இந்த
காலவேல புத்தியில குழந்தைகளாய் இராதீங்கள், துர்குணத்தில் எப்படி இருங்க? குழந்தைகளாயிருங்க. துர்குணம், பாவத்துக்கு நீ துர்குணம், அதான் பாவம் துர்குணம். நீ பழி வாங்காத. வேதம் சொல்லுது, ஒருவனை வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் சத்துருக்குள் அவனோட சமாதானமாய் இருக்கும்படி செய்வார். நீ பழியை வாங்கக்கூடாது. அதனால தான் தேவன் சொல்ற, புத்தியில் நீ எப்படி இரு? குழந்தைகளே போய் இருங்கள். வாசிங்க 1 கொரிந்தியர் 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், புத்தியிலே குழந்தையாய் இராத, துர்குணத்திலே குழந்தைகளாயோ. குணத்தில் குழந்தை அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளை, அதுக்கு பாவம் தெரியாது. பாவம் அடிக்கிற வயசுக்கு முன்னால் அந்த பிள்ளையை பாருங்கள். சில வயசில் சில சார்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், 4 வயசு 5 வயசு துணி எல்லாமே ஓடுங்க அப்படி தப்பு நமக்கு அப்படியே பார்த்து இல்லையா? இந்த பரவாயில்ல, நீங்கள்லாம் பரவாயில்ல. சில சார்ஸ்லாம் எப்படி துணி எல்லாமே அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஆதாமைவல் மாதிரி ஓடுங்க. அந்த பிள்ளைகள்னே பாவம் தெரியாது, அறியல. அதனால தான் தேவன் ஆண்டு சொல்கிறாரு பாருங்க, துர்குணத்தில் குழந்தைகளாயிரு. பாவம் நீ அறிய நீ விரும்பாத. கர்த்தரை அறிகிற அறிவை அடைந்த பின்பு இதை நீ விரும்பாத. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், கோணலும் மாறுபாடமான சந்ததி நடுவில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி தேவன் உன்னை அழைக்கிறார். கோணலும் மாறுபாடான சந்ததி, இவைகள் மத்தியில் நீ கபடற்று குற்றமற்று மாசற்ற பிள்ளைகளாக தேவன் உன்னையனையும் காலையில் அழைக்கிறார். அப்போ தான் இந்த பலிபீடத்தை நீ கட்ட முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, அதில் வரும் பாருங்க. தேவன் சொல்லுகிறார் பாருங்க, என்ன அழகா தேவன் கற்றுக் கொடுக்கிறார். 2:15. பிலிப்பியர் 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். தர்க்கிப்பு இல்லாம நீ செய்யணும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், டேவிட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிளரி ஃபர்கிவ்னஸ். அப்படின்னா தாவீதை போல மன்னிக்கவே முடியாது. யாரை மன்னிக்க முடியுமா? நீ அந்த மாதிரி மன்னிக்க முடியுமா? வேத நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? டேவிட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிளரி ஃபர்கிவ்னஸ். அந்த மாதிரி யாருமே இல்லை. தாவீது யாருக்கு அடையாளம் சொல்லுங்க? தாவீது யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அதனால தான் தேவன் ஒப்பிட்டு பேசுகிறார். அவனை மாதிரி மன்னிக்கவே முடியாது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இன்று தேவன் உம்முடைய சத்துருவை கையில் ஒப்பு கொடுத்தார் என்று தாவீதோட இருக்கிறவன் சொல்கிறான். ஒரே குத்தாக நான் என்ன பண்ணுறேன்? 2 குத்து இல்லை, ஒரு குத்து தான். அவன் சொல்கிறான், இன்னைக்கு தேவன் சத்ருவை உங்களோட கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் என்ன பண்ணுறான்? என்ன சொன்னான் தெரியுமா தாவீது? சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கையே போட மாட்டேன். என்ன ஞானம்? யார் இந்த ஞானத்தை கொடுத்தா? தேவன் தான் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் ஃபர்கிவ்னஸ். அவன் கோலியாத்து, இஸ்ரவேல் தேசம் பரியாசத்துக்கு உட்பட்டு தள்ளப்பட்ட போது சவுலோட அநேக யுத்தத்தை செய்து வந்த பராக்கிரமசாலி தாவீது. அவனுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை பாவம் பாருங்க. வீடை விட்டு துரத்தப்பட்டு காட்டுக்கூடி அவன் எழுதுனான். ஒரு காலத்தில் சந்தோஷமாக நான் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்தேன், பண்டிகைகள்லாம் வர முடியாமல் ஆக்கிட்டீங்கடான்னு. எங்கே போயிருக்கான்? பெலிஸ்தீன் தேசத்தில் போய் இருக்கான். அங்கே போய் ஆனால் ஓட நாய் கௌதாரி மாதிரி தாவீது சொல்கிறான் பாரு, இந்த செத்த நாயா, இந்த தெல் பூச்சியா இந்த ராஜா தேடி வந்திருக்கிற, நான் ஏமாத்துறோம். என்ன தேடி வருகிறதுக்கு நான் ஏமாத்துறேன்? நான் உன்னை என்ன தப்பு பண்ணேன்? வாசிங்க, என்ன தாழ்த்தரம் பாருங்க. இப்போ நீ எவ்வளோ ஒன்று நீ தாழ்மைப்படுத்துறியோ தேவன் உன் சத்துருவை உன் காலின் கீழ் கொண்டு வருவார். நீ தாழ்மைப்படுத்தணும். அவன் சொல்கிறான், இந்த தெல்லு பூச்சியா, இந்த நாயா, இந்த செத்த கௌதாரியா. வாசிங்க இந்த வசனத்தை. என்னையா இந்த ராஜா பின்தொடர்? நான் ஏமாத்துறோம், நீ ஏன் பின்னால் வர? நான் உனக்கு என்ன தீமை பண்ணேன்? ஏராளமான நன்மை செஞ்சுனேன் உனக்கும் குடும்பத்துக்கும் இந்த தேசத்துக்கும். என்னை கொண்டு ஏராளமான யுத்தம் உனக்கு ஜெயத்தை வாங்கி. சாமுவேல் 24:14. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெல்லு பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? நீ யாரை பின்தொடர்கிறீர்? 1 சாமுவேல் 26:20. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றார். ஒரு தெல்லுப்பூச்சி நீ என்னையா தேட வந்த? எப்படி தாழ்த்தனம் பாருங்க. தாவீதை போல பராக்கிரமசாலி யாரும் இல்லை. தாவீது எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி தெரியுமா? தாவீது ஒரு பட்டயத்தில், ஒரு கையில் அவன் பட்டயம் இருந்தால் அவன் முன்னாடி 100 பேர் இருந்தாலும் அவனை ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி தாவீது, பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆனால் அவன் தாழ்த்துறான். எப்படி தாழ்த்துறான் பாருங்க. இந்த தெல்லு பூச்சி, இந்த நாயா, இந்த கௌதாரியா, ஆண்டவரே என் சத்ரு என்னை நிந்திக்கிறான், என் சத்ரு என் தலையின் மேல் ஏறி போகிறான், இவ்வளோ அவமானத்துக்கள் தள்ளப்பட்டிருக்கிறேன். அவன் என்ன பண்ணல? அவன் ஒன்றுமே. அதனால தான் அவன் சொல்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் 26:8 வாசிங்க. இப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் நான் அவனை ஈட்டினாலே 2 குத்தாக குத்தாமல், 2 குத்தாக குத்தாமல், ஒரே குத்தாக நிலத்தில் ஒரே குத்து தான். இன்னைக்கு ஒரு சத்ருவை உன் கையில் தேவன் ஒப்பு கொடுத்தார். நீ என்ன பண்ணுவ? நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க?
தாவீது மாதிரி இருப்போமா? உனக்கு அந்த குணம் இருக்கா? அதனால இந்த பலிபீடத்தை கட்ட அந்த குணம் இருக்கா? தேவன் இடைப்படுகிறார். எல்லாரும் பலிபீடத்தை கட்ட முடியாது. அந்த உபத்திரத்தை வழியாக நீ கடந்து போனியா? உனக்கு எத்தனை பேர் தீமை பண்ணாங்க? என் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் தீமை பண்ணியிருக்கான். என் குடும்பத்தில், என் சொந்தக்காரங்களில், என் ஆயெல்லாம் இல்லை, என் கையும் பிரயாசத்தில், இன்னும் என்ன ஊழியத்துலேயும் எத்தனை பேர் தீமை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ தீமை பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் யாரையும் பரியாசம் பண்ணலை. எனக்கு என் தங்கச்சி பிள்ளை, என் ஒய்ஃபோட தங்கச்சி பிள்ளை, அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க இங்கே பாருங்கள், பார்க்குறியா பார்க்குறியா அவன் பேசுவான். என்ன பாருங்க, ஏய் பார்க்குறியா பார்க்குறியா அப்படின்வான். இதே மாதிரி என்னாச்சு, என் ஊழியக்காரர் யாரையும் பரிசம் பண்ணல. ஒரு வாட்டி என்ன ஏன் ஆவிக்குரிய தகப்பன் எக்ஸலன்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அவர்கிட்ட தான் நாங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்தோம். பைபிளே திறக்காமல் பிரசங்கம் பண்ணுறாரு. நான் பைபிள் பார்த்து தான் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரே வசனம் ஒரு வருஷம் பேசுவார், ஒரு மணி நேரம் தீர்க்கணும் சொல்லிப்பார். ஏதோ பிரச்சனையாச்சு, திடீர்னு அவர் சின்ன பிள்ளை மாதிரி வே பண்ண வச்சார். பார்க்குறியா ஏன்ட்டு அப்படி பண்ணி இப்படியே பண்ணி காமிச்சார். எத்தனையோ வருஷம் இந்த பிள்ளை எனக்கு பண்ண சொல்ல, பார்க்குறியா நீ இல்லைன்னா இனோவா நிற்கும் பார்க்குறியா அப்படின்னாரு. விளங்குதா? நான் ஜெபிக்கிறேன். ஆண்டு சொல்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே நீ என்ன பண்ணாத. எனக்கு ஆண்டு சொன்னாருங்க, அபிஷேகம் பண்ண வாயே திறக்காதுன்னாரு. நான் எத்தனை பேர் நான் ஊழியம் முடித்து தனியாக நாங்கள் அந்த சபையிலேருந்து வந்தே 10 வருஷம் மேலே ஆச்சு. இப்போ தான் நான் அந்த உண்மையே சொல்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே ஆண்டு கையே போடாத. பார்க்குறியா ரெசி, நான் இல்லைன்னா இனவா நிற்கும் பார்க்குறியா? இப்போ இனவாவும் நிற்கலை, பென்ஸும் நிற்கலை, தனியாக நடந்து போகிறார். ஏன் அதெல்லாம் ஆண்டு பார்க்குறாரு. நீ எவ்வளோ பரியாசம், எவ்வளோ நிந்த, எவ்வளோ அவமானம். அந்த ஊழியக்காரருக்கு நான் பிள்ளை போல் அவர் என்னையே அப்படி ட்ரீட் பண்ணிட்டார். ஏன் மாம்சத்துக்குரிய பிள்ளைங்க வளர்ந்துட்டானுங்க. என்னை காட்டிலும் அவனை நேசிக்கிற பட்சத்தில் அவங்க பிள்ளைகளை நான் கண்டிக்கிறேன். பாட்டையும் வந்துடுச்சு. அவங்க பிள்ளைங்களை கண்டிக்க எனக்கு அவருக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சு. நான் கேட்பேன், வருவானுங்க யூத், நான் தானே நடத்துவேன். எல்லாம் 12 மணினா 12:30 மணிக்கு வருவோம், 1 மணிக்கு வருவோம். ஏன்டா லேட்டாக வந்திருந்தேன், வேலைக்கு போனேன், வேலைக்கு ஏன்டா போனேன், எங்கடா வேலை செய்கிறேன்னா ஏஎம் ஸ்டுடியோவில் வேலை செய்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு தெரியுமாண்ணே? எங்கள் அப்பாவுக்கு தெரியுமேண்ணா. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு நீ இப்படி தான் வேலை செய்கிறியா அப்படின்னேன். ஒரே சண்டை தான். நான் வந்தாலே எப்போயுமே சண்டை தான். அப்படி கேட்பேன், என்னடா திருப்பி லேட்டாக வந்தேன். நன்றி கெட்டவங்கடா நீங்கள் அப்படின்னு இப்படியே முறைச்சி பார்ப்பானுங்க. நான் ஊழிய காசில் வளரல. கேலன் என்ன காசில் வளர்கிற? ஊழிய காசில் தான் கேலன் வளர்றான். கேலன் ஊழியம் தான் பண்ணணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. அதான் நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். என்ன பண்ணேன்? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா சபகரன் கத்தி அவன் தலையின் மேல் வருவது இல்லை. அவனுக்கு நான் பில்டிங் வேலையே கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பில்டிங் வேலையில் கோடி கணக்கில் நாங்கள் சம்பாதிப்போம். ஊழியம் தான். செக்குலரே படிக்க மாட்டான், பைபிள் காலேஜ் தான். இப்போது அவன்கிட்ட அந்த பிள்ளைங்கிட்ட சொன்னேன், நன்றி கெட்டவங்கடா நீங்கள். ஊழிய காசுலேயே பிறந்து ஊழிய காசுலேயே வளர்ந்து நீ என்ன பண்ணிட்ட? ஒருத்தன் இன்ஜினியர்ன்றான், ஒருத்தன் சினிமா படிக்க போயிட்டான், ஏஎம் ஸ்டுடியோவில் படம் எடுக்கலாம். அன்றைக்கி கேட்குறேன் எங்கேருந்து வரேன்னா, சொல்கிறான் கொலைகார படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவன் பேர் என்ன சொல்லுங்கள்? அவன் பேர் என்னப்பா? மோசஸ். அவன் அந்த பிள்ளை இல்லை, அந்த சினிமா ஆக்டர் பேர் அர்ஜுன். அவன் ஃபோட்டோலாம் ஏன்டி காமிக்கிறான். மண்டிக்கு மேலே ஏறிச்சு எனக்கும் செம்ம டோஸ் விட்டேன் நான். அது பட்டியம் வந்துச்சு. ஆனால் எனக்கும் பாசகம் பட்டியத்தை ஆண்டர் விட்டார். ஏன் பட்டியம் வந்துச்சு? நான் சுயமாக நான் கண்டிச்சேன், என் லாபத்துக்காக கண்டிக்கிறேன். சொன்னேன், நன்றி கெட்டவங்கடா நீங்கள். ஊழிய காசில் படித்து ஊழிய காசில் வளர்ந்து ஊழிய காசுலேயே பண்ணு. நீங்கள் ஊழியத்துக்கு வர மாதிரி வேலைக்கு போயிட்டானுங்க பாருங்க. இல்லை தேவன் விரும்புகிறா. ஒரு நாள் நீ போனியா, நீ நான் போவே கூடாது, போனாலும் நீ வந்துடணும். இதனால பட்டயம் வந்துச்சு. பட்டயம் வந்தனால தேவன் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே நீ கை போடாத. விளங்குதா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே நீ கை போடாத. கீழே வாசிங்க வசனத்தை. நீ அப்படி இருக்கணும், அப்போ தான் இந்த நீ பலிபீடத்தை கட்ட முடியும். இல்லைன்னா இந்த பலிபீடத்தை நீ கட்டவே முடியாது. வாசிங்க. தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. வாசிங்க நீதிமொழிகள், வாசிங்க 20ஆம் அதிகாரத்தில், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத. இந்த காலவேளையில் தேவன் காத்திரு. தேவன் இடைப்படுகிறார். எப்பேற்பட்ட தீமை உன் வாழ்க்கையில் வந்தாலும், உன் பெற்றோர்கள் மூலம், உன் ஒரு உற்றார் உறவினர்கள் மூலம், உன் வேலை ஸ்தலத்தில், உன் ஊழியத்தில் எப்பேற்பட்ட தீமை உன் முன்னுக்கு வந்து நின்றாலும் நீ காத்திரு. தீமைக்கு தீமை செய்யாத. வாசிங்க நீதிமொழி 20:22. வாசிங்க. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு காத்திரு. யாக்கோபு என்ன பண்ணா? தனித்து காத்திருந்தான். கர்த்தருக்காக காத்திருக்கிறான். அவன் தான் அதே என்ன, கர்த்தருக்கு நீ இந்த கால வேலை காத்திரு. ஒரு வாசிங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. ஒருவனுக்கும் தீமை செய்யாமல் இரு, எச்சரிக்கையாரு என்று தேவன் சொல்றாரு பாருங்க.
பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. நீ காத்துரு, தேவன் எச்சரிக்கிறார். பட்டயத்தை நீ எடுக்காத. எனக்கு சொன்னார் ஆண்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே நீ கையை போடாத, வாயை மூடிக்கொண்டார். அவரை பற்றி ஊழியக்காரை பற்றி தூத்தி தெரியாது. எவ்வளோ தீமை வேணாலும் என் நன்மையை புசிச்சு தீமை செய்யலாம். இதெல்லாம் எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்த பாடம். வாசிங்க. ரோமர் 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். வாசிங்க கீழே 19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. பழி வாங்குதல் எனக்குரியது. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. தேவனை இடைப்படுகிறார். எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வரும். என் அண்ணன் எப்பவுமே என்ன சொல்லுவார், பழி வாங்குறது எனக்கு பிடிக்கும்டான்னு வாரு. நான் சொல்லுவேன், ஏன்னா பழி வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். இல்லைடா, பழி வாங்குறது எனக்கு பிடிக்குன்னு. நான் சின்ன வயசில் அவருக்கு கையில் தான் வேலை கற்றுக்கிட்டேன். எக்ஸலண்ட் டீச்சர், சரியாக சொல்லி தருவார் வேலை, சும்மாலாம் இல்லை. எப்படி என் பாஸ்டர் எக்ஸலண்ட் பாஸ்டரோ அதே மாதிரி என் அண்ணன் எக்ஸலண்ட் பில்டர், சரியான டீச்சர். ஆனால் அப்பப்போ இருக்க ஒவ்வொரு மாதிரி என்ன சொல்கிறது, பழி வாங்குறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வரும். இங்கே ஆண்டு இங்கே என்ன சொல்கிறது பாருங்க. முக்கியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமலும் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இடம் கொடு. வாசிங்க. அன்றைய உன் சத்ரு பசியாய் இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு. மாமியார் தான் அவதூறா உன்னை பத்தி பேசுறாங்க, நீ போஜனம் கொடு. சொல்ல மாட்டாரா மருமகளை பார்த்து? மருமக தான் உன்னை பத்தி அவதூறா பேசுறா. மாமியார் என்ன சொல்லுவாங்க, உன் மருமகளுக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்ல மாட்டாங்களா? புருஷன் தான் அவதூறா பேசுறா உன்னை பத்தி, நன்மையை புசிச்சு தீமையா பேசுறான், நீ திருப்பி நல்லா சுட சுட சாப்பாடு போடுன்னு வரு. சொல்ல மாட்டாரா? வாசிங்க. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. தாகமா இருந்தா பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையினால் நீ வெல்லப்படாமல் தீமையை எப்படி வெல்லு? நன்மையினால் வெல்லு. அதெல்லாம் தேவன் சொல்கிறார், உங்களை உபத்திரப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களோடு கூட எங்களுக்கு என்ன இளைப்பாறுதல் ஆறுதலையும் கொடுக்கும்படி தேவன் என்ன பண்றாராம் இருக்கிறார். அந்த வசனம் யாருக்காவது தெரியுமா? வாசிங்க. 2 தெசலோனியன்ல என்ன அருமையான வசனம் தெரியுமா? தேவன் சும்மா இருக்கிறதே அல்ல, ஏற்ற காலம் ஒன்று வரும், உன் கண்ணு முன்பாக உன்னை உயர்த்துவார், உன் சத்துருக்களை தாழ்த்துவார். உன் கண்ணுக்கு முன்பாகவே தேவன் இதெல்லாம் செய்வார். நீ தேவனுடைய கரத்தில் அடங்கி காத்திருக்கும் போது. 2 தெசலோனியன் 1 வந்து பாருங்க. 2 தெசலோனியன் 1 வாசிங்க. 6 வசனம் பாருங்க. 6. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதல். பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு இதான் நீதி. ஒரு நாளும் தேவன் வேடிக்கையா பார்க்கறதே அல்ல. ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார். நீ நல்லா கற்றுக்கொள். இந்த காலையில் உங்களை வாசிங்க திருப்பி. உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டு என்ன தராரா? உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதல் பிரதிபலனாக கொடுப்பது. இதான் பிரதிபலன். இது எப்படி இருக்கான் கர்த்தருடைய பார்வையில்? தேவனுக்கு நீதியா இருக்கிறது. தேவனுக்கு நீதியா இருந்தாலும் அநீதி உள்ள தேவன் அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல நீ கை போடாத. அவர் என்ன பண்ணாலும் நீ என்ன பண்ணாத, நீ குற்றத்தை சொல்லாத, நீ சொல்லக்கூடாது. தேவன் இடைப்படுறால. இப்போ நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் எதாவது பண்ணலாம், தேவனுக்கு பிரியமில்லாம நான் என்ன பண்ணக்கூடாது. நீ என் மேலே நீ குற்றத்தை சும்மா எனக்காக நீ ஜெபிக்கலாம். நானும் ஜெபிப்பேன். நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் இப்போ மாம்சம் பலவீனம். அதான் தேவன் சொல்லுகிறார், மாம்சம் பலவீனம், ஆவிய உற்சாகம். சில வேலை நமக்கு பலவீனம் வரும்போது எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கையே போடக்கூடாது. அது ஒன்று. அதனால தான் தேவன் சொல்கிறாரு இந்த காலவேளையில். எரேமியா 11:20 வாசிங்க. எரேமியா 11:20. தேவன் என்ன பண்ணுறா, நீதியை சரி கட்டும் காலன்னு ஒரு நியமித்திருக்கிறார். நீதியை சரி கட்டும் காலன்னா துன்மார்க்கனுக்கு வரும் பலன் என் கண்கள் காணும் என்பது அர்த்தம். நீ அதற்காக நீ பொறுமையாக நீ காத்திருக்கணும். நீ தேவன் கண்டிப்பாக காமிப்பார். வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே திரியங்களையும் இருதயத்தையும் தேவன் என்ன பண்றார்? நீதியுள்ள நியாய முகத்தை காண்கிறான். தேவனும் இருதயத்தை காண்கிறார். என் பிள்ளை பட்ட பிரயாசம், என் பிள்ளை பட்ட வேதனை, என் பிள்ளை கடந்து வந்த நிந்தைகள், என் பிள்ளை கடந்து வந்த அவமானங்கள், என் பிள்ளையோட பிரயாசம் என்ன. நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், எப்பவுமே சொல்லுவேன். ஏன் பாஸ்டுக்கு நான் என்ன பண்ணேன், 10 வருஷம் நாங்கள் டிரைவர், என் மனைவிலாம் என் பாஸ்டுக்கு 15 வருஷம் சமையல்காரி. நாங்களாம் எப்படி போட்டோங்க, தரையில் மேட்டு மாதிரி இருந்தோம். நாங்களாம் ஒரு நாள் ஆண்டு ஒரு நாளே எங்கள் கைவிட்டதே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு பிரயாசம் உண்டு. எல்லாத்துக்கும் நாங்களாம் எப்படி இருந்தோம்,
மேட்டு போல் எத்தனையோ வருஷம் எத்தனையோ சபையில் கூடுவாங்க. இப்பயும் எத்தனையோ சபையில் எங்களை கூப்பிடுறாங்க. ஜெபிச்சு கேட்பேன், ஆண்டர் போக சொன்னால் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அதனால் இங்கே வேத ஆண்டர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு, என் வழக்கை உமக்கு வாசிங்க திணைகளின் கர்த்தாவே, உள்ளித்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதி, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. நீ அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்று. வழக்கு கர்த்தருடைய கையில் இருக்கு, மனுஷனுடைய கையில் அல்ல. உன் வழக்கு யாருடைய கையில்? இந்த காலை வேலையில் யோசிச்சு பார். உனக்கு ஒரு வழக்கு இருக்கா? என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, எதிர்காலம் சரியில்லை, எனக்கு வறுமை நீங்களே, வியாதி போகலை, இலைப்பாறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, ஊழியத்தில் சந்தோஷம் இல்லை. உன் வழக்கு நீ யாருக்கு தெரியப்படுத்து? அடங்கியிருந்து தேவன் சொல்லுவார், அடங்கிரு. 4 வருஷம் மேலே என் சபையில் நான் எல்லாம் அடங்கி இருக்க முடியல, என்னால் தாக்கே பிடிக்க முடியல. உபத்திரவம் மேலே உபத்திரவம் ஊழியத்தில். அந்த மாதிரி உபத்திரவம்லாம் பட்டதே கிடையாது. நீங்கள்லாம் அந்த மாதிரிலாம் பட்டிங்கன்னா இருப்பீங்களா கூட எங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட உபத்திரவத்தை தேவன் அடங்கின்னு சொன்னார். தேவன் என்ன சொன்னார்? பெத்லெஹேமில் பஞ்சம், பெத்லெஹேம் என அப்பவும் தங்கு வீடு, எனக்கு அங்கேயே பஞ்சம்ன்றார். நான் எங்கே போவேன்? எனக்கு இலைப்பாறுதல் யார்? ஒரு ஆழம நம்ம எனக்கு யார்? எனக்கு இலைப்பாறுதல் யார்? எனக்கு சந்தோஷம். கர்த்தரே வார்த்தை கிடைக்கக்கூடாது, பஞ்சம் எனக்கு ஆயிடுச்சு. அப்போது தேவன் சொல்லுகிறார், உன் வழக்கை இந்த காலவேளையில் தேவனிடத்தில் தெரியப்படுத்து. அப்போ தேவன் பக்தன் சொல்கிறான், என் சத்துருக்கும் வரும் பலன் என் கண்கள் காணும். வாசிங்க, என் சத்துருக்கு வரும் பலன் என் கண்கள் காணும். உன் கண்கள் காணும்போது நீ சந்தோஷப்படக்கூடாது. தேவன் உன் சத்ருவை நிந்திப்பார், அவமானப்படுத்துவார், தாழ்த்துவார், உபத்திரப்படுத்துவார். அதனால தான் வேதத்தில் என்ன பார்த்தோம்? உபத்திரப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட ஆறுதல். நீ உபத்திரப்பட்டியா? உன் கண்ணு முன்னால் உன் சத்ருவை உபத்திரப்படுத்துவார். ஆனால் நீ சந்தோஷப்படக்கூடாது. இதை எடுத்தீங்கன்னா பக்தன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? துன்மார்க்கு வரும் பலன் என் கண்கள் காணட்டும். யோபு என்ன சொல்கிறாரு தெரியுமா? யோபு வாசிங்க 39:29. உன் பகைவன் ஆபத்தில் இருக்கும்போது நான் மகிழ்ந்தனா, நான் களி கொடுத்தனா, என் வாய் அந்த மாதிரி அறிக்கை செஞ்சுச்சா, எப்படி காத்து கொண்டான் பாருங்க. அதே போல் நீ அறிக்கை செய்யணும். உன் சத்ரு தாழ்த்தப்படும் போது, உபத்திரப்படும் போது, தேவன் அவனை தண்டிக்கும் போது நீ என்ன பண்ணாத? களி கூறாத. வாசிங்க யோபு எத்தனை? 31:29. 31. என் பகைஞருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து, பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ. அடுத்தது வாசிங்க. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. யோபே காத்து கொண்டான். அதே போல உன் பகைஞன், உன் சத்ரு தேவன் தண்டிக்கும் போது ஒரு நாளும் நீ உன் வாயில் இடம் கொடுக்க கூடாது. சந்தோஷம் படாத, நீ அழுவும் வேண்டாம். தேவன் உன் சத்ருவை தண்டிப்பார். எப்போ யாராக இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு விரோதமாக தீமை செஞ்சேன்னா, இப்போ பிளெஸ்ஸிக்கு வந்திருக்கா, நான் பிளெஸ்ஸிக்கு விரோதமாக தீமை செஞ்சுட்டேன், கர்த்தருடைய கணக்கில் வழக்கு நீ கொடுத்துடணும். தேவன் ஏற்ற காலம் உண்டு வரும். ஆனால் தேவன் என்ன பண்ணுவாராம்? தேவன் சத்ருவை தண்டிக்கும் போது ஒரு நாளும் நீ சந்தோஷப்படக்கூடாது, ஒரு நாளும் நீ இலைப்பாறக்கூடாது. அதில் ஒரு மகிழ்ச்சி, நீ சந்தோஷமும் படவானா, அவர்களுக்காக நீ அழவும் வேண்டாம். அதனால தான் தேவன் சொல்கிறார், ஏற்ற கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். வாசிங்க, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில். ஐசையா 60:22. வாசிங்க. அவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் தேவன் நடப்பிப்பார். எல்லாருமே தேவன் இடைப்பட்டார். ஆழமான உபதேசங்களை நம்ம கற்றுக்கொண்டுக்கணும். ஆழமான உபதேசத்துக்கு ஏற்றபடி உன் ஜீவியம் அப்படியே இருக்கணும். எல்லாம் அதான் தேவன் சொல்கிறார். கிருபையும் சத்தியமே என்ன பண்ணுமா? ஒன்றை ஒன்று. இப்போ எனக்கு காலையில் சத்தியம் இடைப்பட்டது. இங்கே வானத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு எழுந்து ஜெபிப்பேன். ஆண்டுட்டேன், ஆண்டவரே எனக்கு கற்றுக்கூடியா, ஆழமான உபதேசம் எனக்கு கற்றுக்கூடியா. நான் பேச முடியாது. என்னுடைய விசுவாசிகள்லாம் என்ன யூடியூப்பில் பார்க்குறவங்கலாம் எப்படிப்பட்டவங்க? என்ன எங்களோட ஞானவான்கள், எங்களுடைய பலசாலிகள், எங்களுடைய ஐஸ்வர்யவான்கள், அவங்களுக்கு போதிக்க எனக்கு ஞானம் கிடையாது. ஆண்டவரே நீ தான் எனக்கு ஞானத்தை கொடுக்கணும். உமது ஞானத்தை போதிக்கும்படி, அவர்களை வழி நடத்தும்படி, அவர்களை சீர்படுத்தும்படி, அவர்களை ஸ்திரப்படுத்தும்படி, அவர்களை பலப்படுத்தும்படி ஏற்ற காலம் என்பது உண்டு. தேவன் உன்னை நிலைநிறுத்தும்படி அவருடைய பலத்த காலத்தின் கையின் கீழ் நீ அடங்கி இருக்கும்படி தேவன் இந்த காலவேளை பேசுகிற என்னையும் கேட்கிற உன்னையும் அழைக்கிறார். இந்த காலவேளையில் யாக்கோபு பலிபீடத்தை கட்டினான். ஏல் எல்லோஹி, இஸ்ரவேலின் தேவன்
தேவன். அப்படின்னா என்ன? இஸ்ரவேலின் தேவன். இந்த காலையில் நீ உன் வாயை திறந்து சொல்லு, மைக்கேலின் தேவன் சொல்லு, வாயை திறந்து உன் பேரை சொல்லி உன்னுடைய தேவன் சொல்லு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் வசனம் சொல்கிறது. இந்த காலையில் எல்லோவினா இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேல் என்ற பெயர் அல்ல, அன்றைக்கு கானான் தேசம் என்றுதான் தேவன் அழைத்தார். ஆனால் தேவன் தீர்க்க தரிசனமாக யாக்கோப் என்று அழைக்கப்பட்ட உன்னையும் என்னையும் தேவன் இந்த காலவேளை இஸ்ரவேலாக நீ மாறினால், மனுஷனோடும் தேவனோடும் நீ போராடி நீ மேற்கொண்டாய். ஆனால் தேவன் எல்லோவி என்ற இடத்தில் நீ பலிபீடத்தில் நீ கட்டலாம். கட்டும்படி தானே தேவன் அழைக்கிறார். தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் உன்னையும் நேசிக்கிறார். ஒரு நாளும் தேவன் என்ன பண்ண தூரமாக இருக்கிறவரே அல்ல, தேவன் அழைக்கிறார். இந்த காலையில் உன்னை என்னையும் எல்லோவி கைதுக்கு சொல்லுங்க, எல்லோவி. இந்த பலிபீடத்தை கட்டும்படி தேவன் இந்த காலவேளையில் வல்லமையாக கிரியை செய்து கொண்டு வருகிறார். கடைசி காலம் கர்த்தருக்கு காத்திரு பிரியமானவனே. ஆத்துமா சுகித்து வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி தேவன் உன்னை அழைக்கிறாரே. ஆத்துமாவில் சுகம் இருக்கா? ஒரு இளைப்பாறுதல் இருக்கா? உன் நினைவுகள், எண்ணங்கள், ஞாபகங்கள், ஏக்கம், விருப்ப, உணர்வு, தோற்றம், செயல்பாடு, வாஞ்சை இவைகளே தேவன் நோக்கி பார்க்கிறாரே. மனுஷன் முகத்தை காண்கிறான், தேவனோ உன் இருதயத்தை காண்கிறார். ஆத்மால பிரியமானவளே, உன் ஆத்மா சுகித்து வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாயிரு. தேவன் இடைப்படுகிறார். இந்த காலவேளையில் எல்லா திரளான வசனங்கள், ஆழமான உபதேசங்கள், வெறுமையாக இருக்கிற உன் படகை நோக்கி இயேசு வருகிறார். ஆழத்துக்கு வா. வெறுமையாக இருக்கிறது என்று நீ சொல்லுற. எதில் வெறுமை? உன் குடும்பத்திலையா, உன் வருமானத்திலையா, உன் ஜீவத்திலையா, உன் சுகத்திலையா, உன் ஊழியத்திலையா, உன் கடன் வறுமை இல்லையா? வெறுமை எங்கே காணப்படுது? அதனால தான் தேவன் சொல்கிறார், ஆழத்துக்கு வா. இந்த காலவேளை வெறுமையாக இருக்க உன் படகை நோக்கி இயேசு வருகிறார். ஆழத்துக்கு கொண்டு வா உன் படகை. நீ ஆழத்துக்கு கொண்டு வரும்போது திரளான நீ அமிழத்தக்க மீன்களை கொடுக்க தேவன் வல்லமையாக இருக்கிறார். எப்படிப்பட்ட உன் வாஞ்சை எப்படிப்பட்டது? ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். வேத வசனம் சொல்லுதியா, இவைகளை நான் கற்றுக்கொண்டேன், வசனத்துக்கு ஏற்றபடி என் ஜீவியத்தை நான் சமர்ப்பிக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். 30, 60, 100 அல்ல, 100 விளையும்படி ஈசாக்கு பஞ்சத்தில் விதைத்தான், 100 மடங்கு விளைய செய்தார். நீ மழை இல்லைங்க, ஈசாக்கு விதைக்க முடியும் தெரியுமா? வாக்குத்தத்தம் சொல்லுது, நீ மழையும் காண மாட்டேன், காற்றையும் காண மாட்டேன், நீயும் உன் மிருகஜீவிகளும் தண்ணி குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு, நீயும் உன் மிருகஜீவிகளும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தக்க தண்ணீரால் நிரப்பப்படும் இந்த தேவன் சொல்லுகிறாரு. இந்த வாக்குத்தத்தம் பலிக்குதான் உன் வாழ்க்கையில். உன் கையும் பிரயாசத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. தேவன் இடைப்படுகிறார். நீ ஆழமான பலிபீடத்தை கட்டும்படி, தேவனுக்காக சுகந்த தகன பலிகள் செலுத்தும்படி, தேவன் உன் பலியை முகரும்படி தேவன் என்ன வாஞ்சையாக இருக்கிறார். எப்படிப்பட்ட பலிபீடத்தை கட்ட நீ ஆயத்தமாக இருக்கிற? செப்பனித்த பலிபீடத்தை கட்டும்படி எலியாவை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். இடிந்து போன கூடாரத்தையும் பூர்வ காலில் ஸ்தாபிக்கப்படாத நிலத்தையும் தேவன் உன்னை கண்டு செய்வாரே என்று வாக்கு கொடுத்திருக்காரு. நீங்கள் அதுக்கு சமர்ப்பிக்கிறியா? உன் முற்பதாக்களை எண்ணிப்பார். அந்த சாபத்தை பின் தொடர்ந்து வருகிறதே, அது நின்றுருக்கிறதா? இந்த காலவேளையில் நிறைவான ஆசீர்வாதம் உன்னுடைய குடும்பத்தில் தங்கி இருக்கிறதா? யோசிப்பார். 6 மாதம் கடந்து வந்துருத்தோம், 7ஆம் மாதத்தில் நிற்கிறோம். அந்த புதிய மாதம் 8ஆவது மாதம் வரப்போகுது. இந்த மாதத்தில் நீ என்ன, உன் பிரயாசம் எப்படிப்பட்டது? உன் வாஞ்சை எப்படிப்பட்டது? உன் விருப்பம் எப்படிப்பட்டது? இந்த காலையில் தேவன் இடைப்படுகிறார். உன்னை நோக்கி கர்த்தர் தேவன் இடைப்படுகிறார். தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு தேவன் விளம்பினார். வேதவசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆனால் நீ உன்னுடைய பரிசுத்தத்தை கொண்டு தான் நீ கேட்க முடியும். நீ அசுத்தமாக இருந்தா உன் கேட்காது, இந்த பிரசங்கம் உன் காதில் ஏறாது, உன் மண்டையில் நிற்காது, தேவன் இடைப்பட மாட்டார். பரிசுத்தத்தை கொண்டு தேவன் விளம்பினது போல ஒரு தரம் கேட்டேன், ஒரு தரம் தேவன் பேசினார், 2 முறை கேட்டு இருக்கிறேன். ஒரு தடவை பேசுகிறாரா? வேதத்தை படிக்கும்போது 2 முறை நான் இன்னைக்கு தேவனுடைய சத்தம் துணிக்குது, எச்சரிக்கை வருது, உன்னை தேடி வருது, உன் குடும்பத்தை தேடி, உன் சபையை தேடி, உன்னுடைய வாழ்க்கையை தேடி நீ அப்படியே சமர்ப்பி. என்ன போராட்டங்கள் இருந்தாலும் யாக்கோபு பாருங்க, தனித்து இருந்தான். தனித்து தேவனோடு ஒரு ரா முழுவதும் தனித்து இருந்தான். ஒரு ரா முழுவதும். ஏராளமான ஆசீர்வாதங்கள் கைவிட்டு போயிருமோ பயம். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பாத்திரமாய் நீ இருக்கிறியா? பக்தன் சொல்லுகிறான், என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வழிதா
உன்னால அநேகருக்கு ஆசீர்வாதமான இருக்கிறியா? தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிறாரா? நீ ஒரு ஔஷதமாக மாறணும் அந்த காலவேளையில். நீ ஒரு இளைப்பாறும் ஸ்தலமாக நீ மாறணும் அந்த காலவேளையில். தேவனுக்காக பயன்படுகிற வல்லமையான பட்டயமாக நீ மாறணும் அந்த காலவேளையில். நீ ஒப்புக்கொடு. தேவன் பெரிய காரியங்கள் செய்கிறார். புதிய வருஷம், புதிய மாதம்லாம் இல்லை, புது மாதம் வந்துச்சு, பாதி வருஷம் போயிருச்சு. ஆனால் நீங்கள் ஒப்புக்கொடுங்க. ஏல் எல்லோயி என்ற இடத்தில் தேவன் பலிபீடத்தை கட்ட பேசுகிற என்னையும் உன்னையும் அழைத்தபடியால் நீ ஒப்புக்கொடுங்க. தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். கைத்தட்டியெல்லாம் நன்றி சொல்லுவோம் தேவனுக்கு. இந்த காலவேளை தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுக்காக பெரிய காரியங்களை எதிர்பாரு செய். தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். சோத்திரம் சோத்திரம். ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் எனக்கு தந்தே. எல்லோஹே 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 ஆமென். எல்லோஹே உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம்தய என்னை. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன் எனக்காக. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக. ஆமென். உடன்படிக்கை என்னோடு செய்து என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும். ஆமென். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம். ஆமென். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீரே. எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள். எல்லாரும் சொல்லுவோம் ஏலோகே இஸ்ரேல், ஏலோகே இஸ்ரேல். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமென். நிச்சயம் இந்த நாளிலே அவரோடு கூட நீங்கள் தனித்து பிந்தி தனித்திருங்கள். உங்கள் தலையெழுத்தை மாற்றுவார். சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுவார், உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார். அவரோடு யாக்கோபு பிந்தி தனித்திருந்த பொழுது தேவன் அவனை இஸ்ரவேல் என்று மாற்றினார். அதுபோல தேவனும் நீங்களும் ஒரே மாம்சமாய் இருக்கிறீர்கள். ஒரே மாம்சமாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். தேவனும் நீங்களும் தேவனும் ஆண்டவரும் நிச்சயமா எப்படி இணைந்திருக்கிறார்களோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். உம்மை துதிப்பேன். யாக்கோபு
யாக்கோபை தேவன் இஸ்ரவேல் என்று மாற்றினான். அவன் பிந்தி தனித்து இருந்தான். அல்லேலூயா. பிந்தி தனித்து இருந்தான். எல்லாத்தையும் அவன் அக்கறைப்படுத்தினான். இன்னைக்கு தேவனோடு கூட உங்கள் வாழ்க்கை பயத்தில், நடுக்கத்தில், திகில்ல என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஆண்டவரை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளிலே இந்த 6 மாதம் முடிந்த அடுத்த 6வது மாதத்தில் நம்மளை அடியெடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் தேவனோடு கூட நீங்களும் நானும் பிந்தி தனித்து இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம இஸ்ரவேலாய் மாற்ற போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. உங்க குறைவுகளை அவர் நிறைவாக்க போகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவரே, இந்த நாளில் கூட தேவையோடு எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஒரு அற்புதம் நடக்காதா என்று வந்திருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரோட முகத்தை நோக்கி பாருங்க. அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களை மறக்கிறவர் அல்ல. அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல. மனமாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். வேதத்திலே ஒவ்வொருவருக்கும் வாக்கு பண்ணின தெய்வம் அதை நிறைவேற்றினார். தாவீதுக்கு வாக்கு பண்ணினார், உன்னை இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தில் அமர வைப்பேன் என்று சொன்ன கடவுள் அவனை நிச்சயமாய் அமர வைத்தார். அதுபோல உங்க வாழ்க்கையில கூட அநேக போராட்டத்தின் மத்தியில் நீங்க இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான ஆசீர்வாதத்தான வாசல்களை அவர் சீக்கிரத்தில் திறக்க போகிறார். அதை சுதந்திரிக்க போகிறீர்கள். நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சோர்ந்து போகாதீங்க. நம்பிக்கையோட புறப்பட்டு போங்க. தேவ செய்து கொடுத்த தேவதாசரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவருடைய வியாபாரங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆயிரமாய் மக்களுக்கு அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், வசனத்தை பகிர்ந்து கொடுத்த தேவதாசரோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் வந்திருக்கிற தேவ மக்கள் அனைவரோடும் உடைய வருகை பரியந்தம் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். மாரநாதா சொல்லுங்க, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஏல் எலோகே இஸ்ரேல். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you. நன்றி. ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, வருகைக்காக ஆயத்தமாகணுமே.